ஆனால் நாம் எல்லாருமே அன்புக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அன்பை பெறவும் அன்பை கொடுக்கவுமே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். மனிதனுடைய இருதயம் அன்புக்காக ஏங்குது. அது யார்ட்டையாவது கிடைக்குமான்னு தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கு. தேடி போற ஆளு எதை தான் தேடிட்டு இருக்காரு? அன்பு கிடைக்குமா? ஒருத்தங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாமா? பண்ணலாம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் லவ் பண்ணணும், அதான் முக்கியம். நீ தான் எனக்கு அப்படின்னு இருந்தது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுது? மாறுது. ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி தான், எதிர்பார்த்து தான் இந்த ஒரு உறவுக்குள்ளே போகிறாங்களே தவிர யாருமே கொடுக்கணுங்கிறதுக்காக போகிறது கிடையாது. ஹை எக்ஸ்பெக்டேஷன், லோ ப்ரிப்பரேஷன். ஆனால் தேவனுடைய அன்பில் நீங்கள் ஃபவுண்டேஷன் ஆயிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அன்பில் எப்படி வாழ்கிறதுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ காட் அப்படின்றது அவருடைய அல்டிமேட் நேச்சரில், அவருடைய நேச்சரே என்ன தெரியுமா? லவ் தான். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் இருக்கிற யாருடைய அன்பும் உங்கள் இருதயத்தை ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. தேவாதி தேவனுடைய அன்பு மட்டும்தான் உங்கள் இருதயத்தில் நிறைவை கொண்டு வர முடியும். நீங்கள், உங்கள் வாழ்க்கையின் துணை, தேவன், இந்த மூணு இணைஞ்சு போனால் மட்டும்தான் வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? சக்ஸஸ்ஃபுல்லாக போகவே முடியும். அதர்வைஸ் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது கஷ்டம். பாருங்க, அன்பினுடைய பல டைமென்ஷன் இருக்கு. ஸோ த டைமென்ஷன் ஆஃப் லவ், ஒரு அப்பா தான் பிள்ளை மேலே வைக்கிற அன்பு இருக்கு, ஒரு நண்பன் மேலே வைக்கிற அன்பு இருக்கு, கணவன் மனைவின் மேல் வைக்கிற அன்பு இருக்கு. அன்பினுடைய ஒரு டைமென்ஷன் என்ன? அன்பு நிபந்தனையற்றது. நம்ம பைபிள் படிச்சாதான் ஆண்டவர் நம்மளை நேசிப்பாரு, நம்ம ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் நம்மளை நேசிப்பாரு, நம்ம ஞானஸ்தானம் எடுத்தாதான் நம்மளை நேசிப்பாருன்னா, இப்போ இவனுக்கு என்னன்னா ஒவ்வொன்றும் பண்ணி 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 கடவுளுடைய அன்பை என்ன பண்ணணும்? பெறணுன்ற ஒரு எண்ணம் உள்ள வந்துடும். பாருங்களேன், தேவனுடைய அன்பை பெற நீங்கள் ஒன்றையும் செய்ய வேண்டியதில்லை. தேவன் ஏற்கனவே உங்களை நேசித்து கொண்டிருக்கிறார். இப்போ நல்ல செயல்கள் வந்தால் அவர் நேசிப்பார் அப்படின்றது எப்படி கிடையாதோ, அதே போல உங்கள் செயல்களில் தீமைகளும் குறைவுகளும் வரும்பொழுதும் அவருடைய அன்பில் மாற்றமே கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு எனக்கும் டிவோர்ஸே கிடையாதுன்ற. அன்பின் டைமென்ஷனுக்குள்ள ஒருத்தன் மூவ் ஆகி வேற லெவலில் போயிட்டான்னா வேற ஒண்ணுமே கிடையாது, மரணத்தையே ஜெயிக்கிறான்னு அர்த்தம். பால் இன்னொரு டைமென்ஷன் சொல்றாரு, அறிவு கெட்டாத அன்பு. அறிவு கெட்டாத அன்புன்னா என்னன்னா, உலகத்தில் நமக்கு இருக்கிற இந்த சென்ஸ் நாலேஜ், நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள், இது எல்லாத்தை விட தேவனுடைய அன்பு மேலானதாக அது இருக்கிறது. புத்தி கெட்டாத அன்பு. லவ் கரெக்ட்ஸ். எல்லாம் சொல்லுங்க, அன்பு என்னை சரிப்படுத்தும். ஆனால் நம்ம ஆட்கள் யாருமே தங்களை யாராவது ஒழுங்குபடுத்தணும்னு நினைச்சா ஒழுங்கா போயிரு அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தட்ஸ் நாட் லவ். ஒரு விதத்தில் சொல்ல போனால் நாம் எல்லாரும் அன்பை முற்றிலுமே வெளிப்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அன்பை காட்டிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் காட்டுற ஆள்கிட்ட போய் கேளுங்க, அவர் என்னை நேசிக்கவே இல்லைங்க அப்படிம்பாங்க. இன்னொரு டைமென்ஷன் என்னன்னா, அன்பு உங்களை ஜெயிக்க வைக்கும். உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால நீங்க தோத்து போறதா நினைக்காதீங்க. உங்களிடத்திலே தேவ அன்பு பூரணமாகாதனால தான் நீங்க தோத்து போறீங்க. உங்க அன்பை நீங்க பிராக்டிஸ் பண்ண போய் தான் தோத்து போயிருக்கீங்க. நீங்க தேவ அன்பை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க தோத்தே போக மாட்டீங்க. ஏன்னா லவ் நெவர் ஃபெயில்ஸ். பிசாசு எப்படி மனிதர்கள் மூலமா உங்களுக்குள்ள அன்பற்ற தன்மையை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணானோ, அதே மாதிரி தேவனாகிய பிதா சில மனிதர்களை கொண்டு உங்களுக்குள்ள அன்புன்ற டைமென்ஷனை அவர் உருவாக்க ஆரம்பிப்பார். லவ்ல நம்ம ரிச்சா மாறும். அன்புன்ற மேட்டரை பொறுத்தளவுக்கு எல்லாருமே பிச்சைக்காரங்களா தான் இருக்கும்.
அன்பை நான் ஏங்கக்கூடாது, அன்பை நான் கொடுக்கணும். நான் சொல்கிறேன், இந்த நாளில் இருந்து அன்பில் நீங்கள் மகா கோடீஸ்வரர்களாக மாறுவீர்களா? ஓகே, இங்கே இந்த மாலையில் இந்த வேதபாட வகுப்புக்கு வந்திருக்கிறவங்களை வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு டாப்பிக்கில் பேசினுட்டு இருந்தேன். தொடர்ந்து விதைத்து கொண்டிருக்கிறவர்கள் ஏன் அறுக்கிறதில்லை அப்படின்றத பற்றி. அப்புறம் தான் யோசித்தேன், இன்றைக்கி இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை குறித்து பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. பட் நமக்கு ஒரு கருத்து தான் இருக்குது, அன்பு கொண்டாடப்படலாம். ஆமென். இதுக்கே ஒரு போஸ்டருக்கே 4 பேர் போஸ்டர் போடுவாங்க. ஆமாம், ஒரு பாஸ்டர் இப்படி போஸ்டர் போடலாமா அப்படிம்பாங்க. ஸோ மோசமான தவறான அன்புன்னா என்னன்னே தெரியாமல் ஒரு அறியாமையில் உலகம் வாழும்போது அதன் கூடாகவே நம்மளும் போய் உண்மையான அன்பு என்னன்றதை சொல்லித்தரவும் வெளிப்படுத்தவும் ஒரு பெரிய அழைப்பு நமக்கு இருக்கிறது. ஆமென். ஸோ வாட் இஸ் லவ்? அன்புனா என்ன, அன்பு எப்படிப்பட்டது, இப்படி பல காரியங்கள் இருக்குது பாருங்கள். அதை பேசுவதற்கு, சிந்திப்பதற்கு, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த நாளை என்ன பண்ணுறோம், உபயோகப்படுத்துகிறோம். எல்லாத்தையுமே பயன்படுத்தி கொண்டு நம்ம என்ன பண்ணுறோன்றது தான் முக்கியம். பாருங்களேன், இன்றைக்கி பேசுனா ரொம்ப மனதில் நிற்கும். இன்றைக்கி இப்படிப்பட்ட உணர்வுகளோடு நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். வாலிபர்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவர்கள் எல்லாருக்கும். ஏன்னா அன்புன்றது வயது தாண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆமென். அன்புன்றது எல்லா வயதினருக்கும் உரியதாக இருக்கிறது. அன்பினுடைய பல டைமென்ஷன் இருக்குது. ஸோ த டைமென்ஷன் ஆஃப் லவ் அப்படின்றதுலாம் நிறைய இன்றைக்கி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேசுவோம் அன்பை பற்றி. ஒரு அப்பா தான் பிள்ளை மேலே வைக்கிற அன்பு இருக்குது. ஒரு நண்பன் மேலே வைக்கிற அன்பு இருக்குது. கணவன் மனைவின் மேல் வைக்கிற அன்பு இருக்குது. ஸோ அன்பு தான், ஆனால் வேறு டைமென்ஷனில் உறவுகள் அது என்ன பண்ணப்படுகிறது, பரிமாறப்படுகிறது. ஆனால் நாம் எல்லாருமே அன்புக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அன்பை பெறவும் அன்பை கொடுக்கவுமே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அன்பை பெறவும் அன்பை கொடுக்கவும் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். முதல்ல நம்ம பிறந்ததே அன்பில் தான் நம்ம பிறந்தோம். அன்பில் பிறந்தோம்னா உங்கள் அப்பா அம்மா 2 பேருக்கு ஒரு அன்பு வந்துச்சே அதில் பிறந்தீங்க அப்படின்றது இல்லை. அதை விட மேலான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நான். ஆமாம், அதை விட மேலான விஷயம் என்னென்னா, தேவனுக்குள்ள அன்பு பொங்குச்சு. த ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட், இந்த திரித்துவ கடவுளுக்குள்ளே அன்பு என்ன பண்ணுச்சு, அப்படியே பொங்குச்சு. அவருக்கு ஒரு ஆசை, நம்ம நிறைய பிள்ளைங்க நமக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த திரித்துவ கடவுள் இந்த மனு வர்க்கத்தை என்ன பண்ணுறாங்க, உண்டாக்குறாங்க. அதனால் அன்பின் தேவன் தம் அன்பை பெற தம் அன்பினாலே உருவாக்கின ஒரு கூட்டம் தான் மனுவர்க்கமாக இருக்கிறது. ஸோ அன்பு தான் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், அன்பு தான் என்னை படைத்திருக்கிறது. இப்படி சொல்லுங்களேன், பாசம் தான் என்னை படைத்திருக்கிறது. நான் அன்புக்கு பிறந்திருக்கிறேன். ஆமென். நீங்கள் யாருக்கு பிறந்திருக்கீங்க? அன்புக்கு. அன்பினால தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அது உங்கள் பெற்றோருக்குள் இருந்த அன்பை இருக்கலாம், அப்படி பிறந்திருந்தாலும் நல்லது தான். ஆனால் நிறைய நேரத்தில் பார்த்தா அது சில நேரம் அப்படி இருக்க மாட்டேங்குது. அதனால் நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கே போயிடணும். இடையில இருந்து பார்த்தோம்னா கரெக்டாக இருக்காது. ஃபவுண்டேஷன்லேருந்து பார்க்கணும். ஃபவுண்டேஷன் என்னென்னா, அநாதி ஸ்நேகத்தால் நான் உன்னை ஸ்நேகித்தேன். எல்லாம் சொல்லுங்கள், அநாதி ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம்னா என்னென்னா, ஸ்நேகமே அநாதியாக இருக்கா அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆமாம் பிரதர், தொங்கலில் விட்டுட்டு போயிடுறாங்க, ஸ்நேகமே அநாதியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கூடாது. அநாதி ஸ்நேகன்றது என்னென்னா, இங்கே பாருங்கள் எப்படி போட்டுருக்கு. The Lord appeared to me from age past saying, I have loved you with an everlasting love. Therefore with loving kindness. அநாதி ஸ்நேகத்தால்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகமே வரல,
எதுவுமே படைக்கப்படலை. அப்பமே தேவனுடைய அன்பு நம்மை கண்டு இருக்கிறது, நம்ம மேல அந்த அன்பு என்ன பண்ணியிருக்கிறது, உண்டாயிருக்கிறது அப்படின்றதான் விஷயம் பாருங்க. அப்போ உலக தோற்றங்களுக்கு முன்பே இருக்கிற ஒரு அன்பு, இன்னும் சொல்ல போனால் நித்திய காலமாக இருக்கிற ஒரு அன்பு தான் என்னது, அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என் மேல் பிரியமா இருக்கிறார். ஆமென். அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். இன்னைக்கு யாரும் என்ன ப்ரப்போஸ் பண்ணலன்னு நினைக்காதீங்க. அனாதி சிநேகத்தால் ஒருத்தர் உங்களை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறார். ஆமென். நம்மளை யார் நேசிக்கா அப்படின்றது லவ்வர்ஸ் இல்லாத பையன் யோசிக்கிறது மட்டும் இல்லை, இல்லை பொண்ணு யோசிக்கிறது மட்டும் இல்லை, வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற எல்லாருமே என்ன தான் யோசிக்கிறாங்க, நம்மளை நேசிக்க யாராவது இருக்காங்களா அப்படின்ற உணர்வில் தான் இருக்கிறாங்க. அதனால தான் முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். எல்லாம் சொல்லுங்க, அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஸோ தேவன் வந்து உங்களை அன்பு செய்கிறார்ன்றதை முதல்ல என்ன பண்ணுங்க, நம்புங்க, புரிஞ்சுக்கோங்க. இதில் எப்படி பாருங்க, ஐ ஹாவ் லவ்ட் யூ அப்படின்றார். நீ என் பார்வையில் அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் அப்படின்றார். பைபிளில் கர்த்தர் எத்தனை வாட்டி ஐ லவ் யூ சொல்லியிருக்கார் தெரியுமா? ஐ லவ் யூ சொன்ன கர்த்தரை உங்களுக்கு தெரியுமா? ஐ லவ் யூன்னு யாருமே சொல்லலைன்ட்டு இன்னைக்கு பாருங்க, கழுத்தை அறுத்துக்கிட்டு கையை அறுத்துக்கிட்டு காலையில் சலூன் கடைக்கு போயிருக்கேன்னு சொல்லுதான், என் சொந்தக்கார பையன் எலி மருந்து சாப்பிட்டான் ஐயா, அந்த பிள்ளை நோ சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், எலி மருந்தை சாப்பிட்டுட்டான். இன்றைக்கி பாருங்கள், நிறைய ஃபெயிலியர், நிறைய சக்ஸஸ். அப்படிமா அந்த நாள் என்ன பண்ணும், அப்படியே போவோம் பாருங்களேன். இங்கே பாருங்கள், வேதவசனம் எப்படி வருது பாருங்கள். தேவன் சொல்கிறாரு, ஒவ்வொரு மனுஷனை பார்த்து சொல்கிறாரு, உங்களை பார்த்து சொல்கிறாரு. யாரோ உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இல்லை யாரோ உங்களை அன்பு செய்யலைன்றது இல்லை. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவர் சொல்றாரு, பிகாஸ் யூ ஆர் precious in my sight. என் பார்வையில் நீ எப்படி இருக்க, சூப்பர் ஃபிகர். என் பார்வையில் நீ எப்படி இருக்கிற, அருமையா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, யூ ஆர் honored and I love you. பக்கத்தில் பா சொல்லுங்க, ஆண்டவர் ஐ லவ் யூ சொல்றாரு. ஆமென். Yes, yes, I love this idiot. நம்மளெல்லாம் யார் யார் நேசிப்பா? எஸ், எப்படி பாருங்க, வேதத்தில் அப்படியே இருக்குது. நானும் உன்னை சிநேகித்தேன்னு என்ன சொல்றாரு, ஐ லவ் யூன்றாரு. யாருமே லவ் யூன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேற மாதிரி கூட என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய அன்பில் நீங்கள் ஃபவுண்டேஷன் ஆயிட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அன்பில் எப்படி வாழ்கிறதுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம். இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா, கடவுள் என் மேலே வச்சிருக்கிற அன்பை நான் எந்த அளவுக்கு புரிஞ்சிட்டு இருக்கிறேன், அது வந்து கோளாறாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ இங்கேயுமே கண்டிப்பாக அந்த கோளாறு என்ன பண்ண ஆரம்பிக்கும். முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு ரூட்டட் ஒன்று வேணும், ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று வேணும். அது என்னென்னா, காட் லவ்ஸ் மீ. எல்லாம் சொல்லுங்கள், காட் லவ்ஸ் மீ. எப்படி சொல்கிறார் பாருங்க, பிகாஸ் யூ ஆர் precious in my sight. என் பார்வையில் நீ எப்படி இருக்க, இப்படிலாம் நமக்கு யாருமே சொல்ல மாட்டேங்காங்க. அதனால தான் யாராவது சொல்லுவாங்களான்னு ஒவ்வொரு நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அருமையாக இருக்க, உன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, உன் ஸ்மைல் ரொம்ப நல்லா இருக்கு, என்னங்க உன் நட அப்படின்னு யாருமே என்ன பண்ண மாட்டேங்காங்க, சொல்லவே மாட்டேங்காங்க. இந்த உலகத்தில் பாராட்ட இப்படிப்பட்ட இதை பெறுறதுங்கிற உணர்வு எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அது என்ன பண்ண மாட்டேங்குது, கிடைக்கவே மாட்டேங்குது. சொல்லப்போனால் நிறைய இந்த லவ்வு இந்த மாதிரி மேட்டர்லெல்லாம் போய் சிக்கிக்கிற ஆட்கள், காதல் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்டிக்கலாகவே அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கும் பாருங்களேன். அப்பா அன்பு, அம்மா அன்பு, இந்த எதுவுமே ஒழுங்காக கிடைக்காம இருக்கும். வெளியில் யாராவது வந்து லேசாக சிரித்தா போதும், அவருக்காக நான் என்ன பண்ணுவேன், உயிரையே கொடுப்பேன், அதுதான் அன்பு அப்படின்னு பின்னாடி என்ன பண்ணிடும், போயிடும். அப்புறம் தெரியும் இது உயிரை கொடுக்காது, இது உயிரை
எடுக்கும் அப்படின்றது தெரியும். அதான் சொல்கிறேன்ல, நான் லவ் பண்ணிகிட்டே இருக்கிற டைமில் என் முடியெல்லாம் எடுத்து இவர் வந்து பேக்கெட் போட்டு அதை நினைவு சின்னமாக வச்சுருந்தாரு. நேற்றுக்கு சாப்பாடு போடும்போது ஒரு முடி விழுந்துட்டு மண்டியிலே போட்டார் பிரதர் அப்படி. அப்போ மட்டும் முடி விழுந்தா என்னது ரொம்ப பொக்கிஷமாக தெரிஞ்சது. இப்போ என்ன ஆயிடுச்சு, வேற மாதிரி ஆகிடுது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் இருக்கிற யாருடைய அன்பும் உங்கள் இருதயத்தை ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. தேவாதி தேவனுடைய அன்பு மட்டும்தான் உங்கள் இருதயத்தில் நிறைவை கொண்டு வர முடியும். ஆமென். His love only fulfill your heart. சமாரிய பெண் வந்து 6 வேலண்டைன்ஸ் டே கொண்டாடிட்டா. 6 வேலண்டைன்ஸ் டே கொண்டாடிட்டா. ஏசு கிட்ட ஏசு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறா. ஏசு வந்து சரி உனக்கு தண்ணி வேணும்னா உன் ஆள் யார் சொல்லு அப்படின்னு கேட்குறார். இப்போ அவளுக்கு 5 முடிஞ்சு 6ஆவதா ஒன்று போயிட்டு இருக்கு. ஆனாலும் அவள் அந்த ஜீவனை, அந்த திருப்தியை என்ன பண்ணவே இல்லை, கண்டுபிடிக்கவே இல்லை. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால், இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்போது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னா என்றார். அப்போனா எத்தனை வேலண்டைன்ஸ் டே போயிருக்குது, எத்தனை நபர்கள்னா 5 பேர் பார்த்துட்டா. இப்போ 6ஆவதா கல்யாணம் பண்ணாமலே வாழ்ந்துட்டு இருக்கா. காலம் இப்போ எங்கே போகுது பிரதர், கெட்டு போச்சு பிரதர் அப்படிங்காங்க இன்னைக்கு. இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டோரி பேசிகிட்டு இருக்கிறேன் நான். சில பேர் சொல்லுவாங்க, இந்த மொபைல் ஃபோனு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் உலகம் ரொம்பவே கெட்டு போயிடுச்சு அப்படின்றாங்க. இது எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எந்த மொபைல் ஃபோன் இருந்துச்சு, எந்த வாட்ஸ்அப் இருந்துச்சு, ஒன்றும் கிடையாது. மனிதனுடைய இருதயம் அன்புக்காக இயங்குது. அது யார்ட்டையாவது கிடைக்குமான்னு தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கு. தேடி போகிற ஆளு எதை தான் தேடிட்டு இருக்காரு, அன்பு கிடைக்குமா. என் அம்மாவுக்கு அப்புறம் என் ஒய்ஃப் வந்து என்னை எல்லாம் பார்த்துப்பா, நல்லா பார்த்துப்பால, சூப்பராக பார்த்துக்கிறா. அவங்க என்ன நினச்சிட்டு வர்றாங்க, எங்கள் அப்பா தான் இப்படி. ஆனால் என் கணவர், என் புருஷன்தான் அப்படின்னு உள்ளே வந்தால் அவர் இல்லாத வம்பு என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் பார்த்தா எல்லாருக்குமே என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஒரு லவ்வை வந்து ரிசீவ் பண்ணதில், அன்பை பெற்றுக்கொள்றதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்றது தான் உண்மை பாருங்கள். அதனால தான் நீங்கள் யாரையும் பார்க்கும்போது சரி எனக்கு இருக்கிற பிரச்சனை தான் இவருக்கும் இருக்குதுன்றது தெரிஞ்சு 2 பேரும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட வந்து அன்பை பெறணும். ஆமென். ஏன்னா 2 பேர் அன்பும் கொஞ்ச நாளில் செலவழிஞ்சு போயிடும். என்னதான் பாருங்க, ஒருத்தங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாமா, பண்ணலாம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் லவ் பண்ணணும், அதான் முக்கியம். இவன் முத கேள்வி தான் கேட்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாமா, பண்ணலாம். ஆனால் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணணும், ஆனால் அது கொஞ்ச நாளில் காணாமல் போயிடுச்சு பாருங்களேன். ஒரு நேரத்தில் ஒருத்தருக்காக ஒருத்தர் எதை வேணாலும் விட்டுட்டு எப்படி வேணாலும் நம்ம வந்து இது பண்ணுவோம், நீ தான் எனக்கு அப்படின்ட்டு இருந்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுது, மாறுது. ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி தான், எதிர்பார்த்து தான் இந்த ஒரு உறவுக்குள்ளே போகிறாங்களே தவிர யாருமே கொடுக்கணுங்கிறதுக்காக போகிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஹை எக்ஸ்பெக்டேஷன் லோ ப்ரிப்பரேஷன். எல்லாம் சொல்லுங்கள், ஹை எக்ஸ்பெக்டேஷன் லோ ப்ரிப்பரேஷன். எதிர்பார்ப்பு மட்டும் நம்ம வந்து பல்வேறு காதல் படங்கள்லாம் பார்த்து பாருங்க, எப்படி ரோஸை கொடுக்கான், எப்படி எமோஷனலை வெளிப்படுத்துகிறான். இதே மாதிரி போய் அந்த ஹீரோவே வெளிப்படுத்த மாட்டார் அவர் வீட்டில். அதான் பெரிய பிரச்சனை. கடைசியில் பாருங்கள், அந்த ஹீரோவுக்கு லவ் ஃபெயிலியர். காதலர் தினம்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, அதில் நடிச்சு 2 பேருமே செத்து போயிட்டாங்க. இப்போ காதலர் தினம் மட்டும்தான் இருக்கு, அதில் நடித்த ஹீரோவும் இல்லை. ஹலோ, படத்தில் பார்க்கும்போது ரோஜா அப்படின்னு ஒன்று அங்கே அப்படியே அந்த சீனை பார்க்கும்போது வா வாட் அ லவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். மியூசிக்கை போட்டு எல்லாம் பார்க்கும்போது
ஆனால் கடைசியில் பார்த்தா அங்கே ஒன்றுமே, ஆமாம், காயம் வெறுங்காயம் டப்பா அப்படின்ற மாதிரி உள்ளே அங்கே பாப்படப்பா, அதெல்லாம் வேற பாருங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்ல வரல. ரியல் லைஃப்பில் தேவனுடைய அன்பை ஒரு மனிதன் பெற்று ருசிச்சா காதலர் தினத்தில் இல்லை, அதை விட பெரிய ஒரு அன்பு கொண்டாட்டத்தை வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஆமென். ஹோப்லெஸ்ஸான ஒரு காரியத்தை இன்னைக்கு மாலையில் சொல்கிறதுக்காக வரல, நான் அப்படி சொல்லவே மாட்டேன்றது உங்களுக்கு தெரியும். தட்ஸ் நாட் அவர் மெசேஜ். மெசேஜ் என்னன்னா நம்பிக்கை தான். எல்லாம் சொல்லுங்கள், நம்பிக்கை தான். அதானே எல்லாம், அதுதான். ஆனால் நம்ம தப்பான இடத்துல இருந்து ரூட் ஆரம்பிக்கக்கூடாது. முதல்ல ஃபவுண்டேஷன் என்னது? தேவன். எல்லாம் சொல்லுங்கள், தேவன். அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். God, He loves me. தாவீது சொல்றான், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும், தகப்பனும் தாயும் என்னை தள்ளினாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். எல்லாம் சொல்லுங்க, என்னை சேர்த்து கொள்ளுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஆள் மாத்துறதுனால அன்பு வந்துருன்றதெல்லாம் கிடையாது. 5 ஆள் மாற்றி பார்த்துட்டால அன்பே வரல. இப்போ 6ஆவதா ஒரு ஆள் கூட என்ன பண்ணுறா? வாழ்ந்துட்டு இருக்கா. கல்யாணம் முடிக்காமலே லிவிங் டுகெதர்ன்றது இப்போ வரல, எப்பமோ வந்துடுச்சு. வாழ்ந்துட்டு இருக்கா. எதுக்கு கல்யாணம் பண்ணுவானே, டைவர்ஸ் பண்ணுவானே, வக்கீலுக்கு ஃபீஸை கொடுப்பானே, செட் ஆகுதான்னு பார்ப்போம். அப்புறம் என்ன மாதிரி பைபிள் உங்கள் கையில் வச்சுருக்கீங்க பாருங்கள். ரொம்ப உங்கள் பிரச்சனையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையின், என்னுடைய வாழ்க்கையின் காரியங்களோட இணைஞ்சு போகிற ஒரு வசனத்தை தான் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. ஆமென். ஆமாம், இது ஒன்றும் ஏதோ கரெக்டாக இருந்தாங்க கொஞ்சம் பேர் அப்படின்றதுலாம் இங்கே போடவே இல்லை. அப்படி ஒரு ஸ்டோரியுமே இங்கே இல்லை. இந்த பைபிளில் சூப்பர் ஸ்டோரிங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி எனக்கு காட்டுங்க பார்ப்போம். அப்படி ஒரு ஸ்டோரியே கிடையாது. எல்லா ஒஸ்டான ஸ்டோரியையும் சூப்பர் ஸ்டோரியாக மாற்றுறதுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென். அவர் வந்தால் உங்கள் கதை மாறும். ஆமென். அப்போ தகப்பனும் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஸோ அன்பின் அஸ்திபாரத்தை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் லவ், த ஃபவுண்டெயின் ஆஃப் லவ். அன்பின் ஊற்றுகளை அறிந்து கொள்ளுங்கள். அன்பின் அஸ்திபாரத்தை மட்டுமல்ல, அன்பின் ஊற்றை அறிந்து கொள்ளுங்கள். அது உங்கள் தேவனாகிய பிதாவாக அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, God is love. Come on, say God is love. ஆமென். அவர் அன்பாகவே இருக்கிறார். அதனால தான் அன்பு இல்லாதவன் தேவனை அறியாதவன் இருக்குது. ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் முதல்ல நீங்கள் வந்து நிற்க வேண்டியது, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது எல்லாமே தேவ அன்பாக அது இருக்கிறது. மற்ற அன்பு வந்து தேவன் தான் உண்டாக்கியிருக்கிறார். பெற்றோர் பிள்ளை அன்பு, கணவன் மனைவி அன்பு, நண்பர்களுடைய அன்பு, சகோதரர்களுடைய அன்பு, இது எல்லாமே சூப்பர். ஆனால் தேவ அன்புன்ற ஒரு மேட்டரில் ஒருத்தன் வந்து நிரம்பலை, பலப்படலைன்னு சொன்னால் இந்த உறவுகளில் அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் தேவ அன்பினால் ஒரு மனுஷன் நிரம்பும் போது இந்த உறவுகளுக்கு போய் அவன் கொடுக்க ஆரம்பிப்பான். அப்போ காட் அப்படின்றது அவருடைய அல்டிமேட் நேச்சரில், அவருடைய நேச்சரே என்ன தெரியுமா? லவ் தான். ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு நல்லா புரியுன்னு பாருங்கள். அந்த ஃபவுண்டேஷன் புரியலன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும் நிறைய. இதில் இருந்துகிட்டே தான் அங்கே போகணும். அங்கே போனோன்னா குண்டடிப்பட்டு காயப்பட்டு மறுபடியும் எங்கே வருவோம்? இந்த லவ் கேம்புக்கு வந்தாகணும். இங்கே ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி திரும்பவும் உங்களை கட்டி திருப்பியும் உங்களை எங்கே தான் அனுப்புவாங்க? அதே ஆள்கிட்டத அதே வாழ்க்கைக்குள்ளே தான் போவீங்க. இங்கே பெற்று பெற்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாருங்களேன். ஆனால் இங்கே பெறலைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ரெண்டும் என்ன ஆகிடும்? பெரிய பிரச்சனைகள் அங்கே உருவாக ஆரம்பிக்கும். சூப்பர் லவ், இவரை போல ஒரு லவ்வர் கிடையாது, இவ்வளோ போல ஒரு ஆள் கிடையாதுன்ட்டுலாம் எதுவுமே கிடையாது பாருங்களேன். அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தெரியும். ஆனால் நீங்கள் உள்ளே போக 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 எல்லா அன்புக்கும் என்ன இருக்குது? ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்றது தான் உங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம ஹார்ட்டை தேவ அன்பில் கனெக்ட் பண்ணி
தேவ அன்புல நாம் ஷோக்காக ஆரம்பிக்கணும். நாம் அதில் நம்மை மூழ்கடிப்பதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி இருந்ததுன்னா மனித உறவுகளுக்குள் வருகிற அன்பை நம்மால் சரியாய் கையாள முடியும். ஆமென். எத்தனை பேர் புரியுது? ஓகே. ஸோ இதுதான் ரொம்ப அடிப்படை பாருங்க. இது இல்லைன்னா வேற எதையுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, சரி வர கையாளவே முடியாது. இன்னைக்கு ஏகப்பட்ட இது வரும். இதுக்கப்புறம் ஆட்டோலலாம் எழுதுவாங்க சில பேர், சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபெயில் ஆகி போச்சுன்னு அர்த்தம். இன்னும் இந்த மாடல் டேஸ் பசங்கள்லாம் இருக்காங்க. இன்னும் எதுக்குடா ஒரு ரோஸ் வாங்குற, 5 வாங்கு, சக்ஸஸ் எதாவதுன்னு பார்த்துடலாம். இது என்ன பூவே உனக்காகவா, ஒரு செடியில் ஒரு இதுதான் பூக்கும் அப்படின்னு சொல்லுறதுக்கு அப்படிலாம் கிடையாது. 5-6 வாங்கி கொடுப்போம். இந்த ஃபார்ம்லாம் நிரப்பி போடுவாங்கல்ல, அது மாதிரி தான். ஏதாவது ஒன்று கிளிக் ஆச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ வேறு லெவலில் எடுத்துப்போம். முன்னாடி தான் அந்த மாதிரிலாம், இப்போ இந்த மாதிரி ஆகிடுது. எனிவே உங்களுக்குன்னு வாழ்க்கையில் ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் வர்றாங்க. அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. அவங்க உங்களுக்கு பெரிய அன்பை கொடுக்குற ஆளுன்னு நீங்கள் மட்டும் நினச்சிடாதீங்க. அவங்களுக்கும் அன்பு தேவை இருக்கிறது. ஆமென். அப்போ என்னதான் பண்ணுறது? என்னதான் பண்ணுறதுன்னா, அன்பின் ஊட்டுக்கிட்ட இருந்து 2 பேரும் வாங்கினா மட்டும்தான் இங்கே நம்பிக்கையும் வாழ்வாகவும் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், முப்பிரி நூல் அறாது. இந்த 2 நூல் மட்டும்தான் கண்டிப்பாக அந்து போயிடும். அந்து நொந்து இதெல்லாம் தன்னால் நடக்கும். அப்போனா என்ன அர்த்தம்னா, தேவன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் துணை தேவன், இந்த 3 இணைஞ்சு போனால் மட்டும்தான் வாழ்க்கை என்ன பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக போகவே முடியும். அதர்வைஸ் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது கஷ்டம் பாருங்கள். அப்போ தேவ அன்பை உங்கள் வாழ்க்கையினுடைய ஃபவுண்டேஷனாக நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அப்படி வச்சிங்கன்னா அன்பு என்ன பண்ணிகிட்டு இருக்கும், ஒவ்வொரு நாளும் பெருகிக்கிட்டே அது இருக்கும். அன்பை நிறைய போய் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும் அப்படின்றதான் காரியம். ஓகே, அன்பை பற்றி நிறைய மேட்ரு பேசலாம் பாருங்களேன். இப்போ 1 கொரிந்தியர் 13 எடுத்துட்டிங்கன்னா, த டைமென்ஷன் ஆஃப் காட்ஸ் லவ், அன்பினுடைய பல பரிமாணங்கள் அதில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்லுங்கள், அன்பின் பரிமாணங்கள், டைமென்ஷன்ஸ் சொல்கிறாங்களே. அந்த வைரத்தை, பட்டை தீட்டப்பட்ட வைரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் வேறு வேறு மாதிரியான அந்த கலர்ஸ், ஒளி என்ன பண்ண முடியும், வரும் அப்படின்றாங்க. அதான் டைமென்ஷன், த மல்டி டைமென்ஷன்ஸ். அதே மாதிரி லவ்வுக்கும் நிறைய டைமென்ஷன் இருக்குது பாருங்களேன். நிறைய டைமென்ஷன் இருக்குது. நமக்கு முதல்ல லவ்னா என்னென்னு தெரியும்னு பாருங்களேன். லவ்னா என்னென்னே தெரியாமல் லவ் பண்ணலாமா அப்படின்றாங்க. நான் பண்ணால் லவ் பண்ண தெரியுமா, லவ்னா என்னென்னு தெரியுமான்னு இப்போ என்ன பண்ண வேண்டியதுக்கு, ஒரு கேள்வி கேட்க வேண்டியதுக்கு பாருங்களேன். இன்றைக்கி சில டைமென்ஷன் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ சொல்ல விரும்புகிறேன். நிறைய விஷயங்கள் நான் ஏற்கனவே பேசிட்டேன். ஸோ பேசின விஷயங்களை திருப்பி பேசாமல் லிங்க் இருக்குது, போய் கேட்டுருங்கன்னு சொல்லிடுறேன். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு அன்பினுடைய ஒரு டைமென்ஷன் என்ன, அன்பு நிபந்தனையற்றது. எல்லாம் சொல்லுங்கள், நிபந்தனையற்றது. எல்லாம் சொல்லுங்கள், அன்கண்டிஷனல் லவ். இது ஒன் கைண்ட் ஆஃப் டைமென்ஷன். தேவனுடைய அன்புனாலே அது எப்படிப்பட்டதாக இருக்குது, நிபந்தனையற்றதாக அது இருக்கிறது. அதுதான் பைபிள் ஃபுல்லாகவே. அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன்னு அர்த்தம். நீங்கள் நேசித்த பிறகு அவர் நேசிக்க ஆரம்பிக்கலை. இப்போ நிறைய பெந்தெகோஸ்தே சிந்தனையில் வளர்ந்து வர்றவங்களுக்கு என்ன தோணும், நம்ம பைபிள் படித்தாதான் ஆண்டவர் நம்மளை நேசிப்பார், நம்ம ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் நம்மளை நேசிப்பார், நம்ம ஞானஸ்தானம் எடுத்தால் தான் நம்மளை நேசிப்பாருன்னா, இப்போ இவனுக்கு என்னென்னா ஒவ்வொன்றும் பண்ணி 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 கடவுளுடைய அன்பை என்ன பண்ணணும், பெறணுன்ற ஒரு எண்ணம் உள்ளே வந்துடும் பாருங்களேன். தேவனுடைய அன்பை பெற நீங்கள் ஒன்றையும் செய்ய வேண்டியதில்லை. தேவன் ஏற்கனவே உங்களை நேசித்து கொண்டிருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எந்த செயல்கள் இல்லாமல் தேவன் என்னை நேசிக்கிறார். ஏன்னா அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, நிபந்தனையற்றது. எல்லாம் சொல்லுங்க, அன்கண்டிஷனல். ஆமென். இப்போ நல்ல செயல்கள் வந்தால் அவர் நேசிப்பார் அப்படின்றது எப்படி கிடையாதோ, அதே போல உங்கள் செயல்களில் தீமைகளும் குறைவுகளும் வரும்பொழுதும் அவருடைய அன்பில் மாற்றமே கிடையாது. புரியுதா? வேகமாக சொல்லிட்டேன்னா எதுவும். இப்போ ஒரு சைடு எப்படி யோசிக்கிறாங்க, நல்லதெல்லாம் பண்ணி அன்பை பெறணுன்றாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்லிடுறாங்க, தப்பு தண்டா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அன்பு என்ன பண்ணிடும்,
கேன்சல் ஆயிரும் தம்பி அப்படின்றதாங்க. அப்போ இவனுக்கு வந்து தேவ அன்பே எப்படி இல்லை, ஸ்ட்ராங்கான ஒன்றா இல்லை. அப்போ முதல்ல நீங்கள் எதில் ஸ்ட்ராங் ஆகணும்னா தேவ அன்பில் ஸ்ட்ராங் ஆகணும். கர்த்தர் சொல்கிறாரு உனக்கு எனக்கும் டிவோர்ஸே கிடையாதுன்ற. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நோ டிவோர்ஸ். உன்னை கையை பிடிச்சேன், உன்னை கல்யாணம் முடித்தேன், நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்து கொண்டேன் அப்படின்றார். எல்லாம் சொல்லுங்கள், நித்திய விவாகம் அப்படியே இருக்குது. நோ மோர் டிவோர்ஸ். உனக்கு எனக்கு என்ன கிடையாது, டிவோர்ஸே கிடையாது. கையை பிடிச்சது தான். கல்லானாலும் கணவன், ஃபுல் ஆனாலும் புருஷன். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தேவன் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. அப்போது இது வந்து டெம்பரலான ஒரு மேட்ரு கிடையாது, நித்தியமானது. எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய அன்பு நித்தியமானது, நிபந்தனையற்றது. இதை நீங்கள் முதல்ல நம்புறீங்களா? இது முதல்ல நம்புறீங்களா? உங்கள் இருதயம் இதை நம்புதா? இப்படி ஒரு அன்பு இருக்குன்றது உங்கள் இருதயம் நம்புதா? இப்படி ஒரு அன்பை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த உலகத்தில்? என்ன ஆனாலும் உன் பக்கத்தில் தாண்டானா அப்படின்ற ஒரு அன்பை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் தேவனுடைய அன்பு. ஆமென். அதுதான் தேவனுடைய அன்பு பாருங்க. அதனால தான் யோவான் எழுதுகிறார், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமென். ஒரு மனிதன் தேவனுடைய அன்பை படிக்க படிக்க, தேவனுடைய அன்பை புரிய புரிய இந்த உலகத்திலே பெரிய தைரியமான ஆளாயிடும். ஏன்னா அன்பு உள்ள இறங்க இறங்க என்ன வெளியில் போகும், பயம் வெளியில் போய்கிட்டே இருக்கும் பாருங்களேன். அதனால தான் பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல அப்படின்னு வேதவசனம் சொல்லுது பாருங்களேன். பயம் உள்ளே இருக்குன்னா என்ன பிரச்சனை, இன்னும் அன்பு உங்களுக்கு விளங்கலைன்னு அர்த்தம். அன்பு அவர் வைக்கலன்னு இல்லை, அன்பை வச்சிருக்கிறார். அதே அந்த ஜான்ல நீங்கள் பாருங்க, தேவன் நம்மேல் வைத்த அன்பை எப்படி போட்டுருக்கு பாருங்க. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஸோ நம்ம மேலே அவர் அன்பு வச்சிருக்கிறார், அதை எடுக்கவே மாட்டார். ஐ லவ் யூன்னு சொன்னது தான், நேசிக்கிறேன்னு சொன்னது தான். இப்போ இப்படி யோசிக்க கூடாது. இப்போ நான் சொல்கிறத கூட நீங்கள் வேறு மாதிரி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி யோசிக்கக்கூடாதுன்னா, சொல்லி தொலைச்சிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ சகிச்சுக்கிட்டு இருக்கிறார் போல, அன்னைக்கு சொன்னதை குறித்து இன்னைக்கு வருத்தப்பட்டு இருக்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. அன்னைக்கு என்ன உணர்வோடு சொன்னாரோ இன்றைக்கும் அதே உணர்வோடு ஐ லவ் யூ அப்படின்றார். ஆமென். ஒன்றும் மாறல பாருங்களேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர். காட்ஸ் லவ் நெவர் சேஞ்ச். அது ஒரு நாள் என்ன பண்ணுறது இல்லை, மாறுறதே. அப்படி ஒரு மேட்ரு இந்த உலகத்திலே இல்லைங்க. இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எந்த மனிதனிடத்துலையும் உங்களால் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. பார்ப்பதற்கு ஒரு சாத்தியம் இருக்குது. எந்த சாத்தியம்னா, இப்படிப்பட்ட தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பை ஒரு மனிதன் தன் இருதயத்திலும் வாழ்க்கையிலும் ருசிச்சு 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 ஊறி போயிருந்தான்னா அவனிடம் அப்படிப்பட்ட அன்பு வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆமென். வாய்ப்பு இருக்குதுன்னா நம்ம வந்து அப்படி வாழ்கிறதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டுருக்கிறார். பரவாயில்ல வாழ்ந்தா வாழுங்க அப்படின்னு சொல்கிறாரு போல நினச்சிக்காதீங்க. அப்படி வாழ்ந்தால் தான் நமக்கு நம்பிக்கையே இருக்குது பாருங்களேன். அதர்வைஸ் அங்கே என்ன கிடையாது, ஒரு பெரிய ஹோப்பே நமக்கு கிடையாது. ஸோ இதை முதல்ல என்ன பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமென்ஷன், முதல் டைமென்ஷன் என்ன, நிபந்தனையற்ற அன்பு. பாருங்கள், ஜானில் ஒரு வசனம் உங்களுக்கு காட்டுறேன். லவ் பற்றி நிறைய பைபிளில் நீங்கள் படிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குன்னா யோவான் 1, 2, 3 இது இந்த 3 சாப்டரும் என்ன பண்ணுங்க, வாசிங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி தான் இருக்குது, லவ் பற்றி தான் இருக்குது. ஜான்னாலே கிரேஸ் அப்படின்னு தான் அர்த்தம். அவன் அன்பில் வாக் பண்ண ஒரு ஆள். அதனால தான் எல்லா சீசனும் செத்ததுக்கு வரலாறு இருக்குது. ஹிஸ்டாரிக்கலில் இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா சீசரும் செத்ததுக்கு வரலாறு இருக்குது. ஆனால் யோவான் செத்ததுக்கு வரலாறே கிடையாது. ஏன்னா அன்புக்கு சாவே கிடையாது. அதான் உண்மை. ஆமாம், there is no historical proof for John's death. அவனை கொண்டு போய் எண்ணெய் சட்டியிலலாம் போட்டுருக்குறாங்க. எண்ணெய் சட்டினா கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் கொண்டு போட்டிருக்காங்க. கொல்றதுக்கு எல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. அவர் நல்ல ஆயில் பாத்து அப்படின்னு எடுத்திருக்காரு. நல்லா இருக்கு ஆயில் பாத்து. இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் குளியல் போட்டால் எவ்வளவு நல்லது அப்படின்னு குளிச்சிருக்காரு. ஒன்றுமே பண்ண முடியல இந்த ஆளன்னு கொண்டு போய் தான் தீவில் கொண்டு விட்டுருக்காங்க. ஏதாவது பாம்பு கிம்பு கொடிய மிருகங்கள் கொன்று இல்லை செத்து போயிட்டுன்னு தீவில் போய் விட்டால் தீவே பரலோகமாயிடுச்சு அவனுக்கு. அங்கேருந்தான் வெளிப்படுத்தல் விஷயத்தை என்ன பண்ணுறாரு, எழுதுறாரு பாருங்களேன்.
ஸோ அன்பின் டைமென்ஷனுக்குள்ளே ஒருத்தன் மூவ் ஆகி வேறு லெவலில் போயிட்டான்னா வேறு ஒன்றுமே கிடையாது, மரணத்தையே ஜெயிக்கிறான்னு அர்த்தம். மரணத்தை ஜெயிக்கிற டைமென்ஷன்னா என்ன தெரியுமா? த டைமென்ஷன் ஆஃப் லவ். வாக்கிங் இன் லைட் அப்படின்றோம் இல்லையா, ஒளியில் நடக்கிறது என்ன? வாக்கிங் இன் லவ். ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் எதில் தான் இருக்கிறான்? இருளிலே அவன் இருக்கிறான். அதுதான் டெத்து. இருள்ன்றது இந்த டெத்து, லைட்ன்றது என்னது? லைஃப். ஸோ லவ்ல ஒருத்தன் வந்து அன்பிலேயே ஒருத்தன் லைஃப் ஸ்டைல் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கசப்பு வெறுப்பு இதெல்லாம் தாண்டி அன்பின் டைமென்ஷனில் ஒருத்தன் வாழ்கிறான்னா அவன் வாழ்நாள் அப்படியே நீடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஆள் ரொம்ப நாள் வாழ்வான்றேன் நான். எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னா சாவை கூட நீங்கள் தோற்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமென். ஆமாம், அது வேற எப்படியோ வேலை செய்யாது. இம்மார்டாலிட்டின்னு பல்ல கடிக்கிறதுனால இம்மார்டாலிட்டி வராது. லவ்வில் நீங்கள் வாழ ஆரம்பிக்க இம்மார்டாலிட்டி உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஆமாம், அன்புக்கு மரணமே கிடையாது, அன்புக்கு சாவே கிடையாது. பாருங்களேன், அங்கே பாருங்கள் எப்படி போட்டிருக்கு பாருங்கள். சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில், சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க, அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். அப்போ நான் இதை அப்படியே மாற்றி சொல்லுங்க, அன்பு கூறுறவன் அவ்வளோதான் மேட்ரு, வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் லவ் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா யூ ஆர் ஆப்ரேட்டிங் லைஃப். அன்பினால நிறைஞ்சிட்டே இருக்கிறான்னா அங்கே டெத்துக்கு வேலையே இல்லாமல் போயிடும். பாருங்களேன், மரணம் ஆமாம், கொல்ல வந்த மரணம் கூட குழம்பும் ஐயா. அன்னைக்கு ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், குறுக்கு சிறுத்தவளே. அதில் பாருங்க அருமையான வரிகள் வருது. உன் உசுரும் என் உசுரும் ஒன்றா இருக்கும்போது, இப்போ அன்பின் டைமென்ஷன் நம்ம வாழும்போது கொல்ல வந்த மரணம் கூட என்ன பண்ணுமா? குழம்பும் ஐயா. மரணமே தொட முடியாத டைமென்ஷன் அன்புன்றத சினிமா பாடல் எழுதவனுக்கே ஒரு வெளிப்பாடு எழுதிட்டு இருக்கான். பாருங்களேன், போய் பார்க்குறாங்க நம்ம சபையில் இந்த மாதிரி பாட்டு வரமாட்டேங்க அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம அந்த அந்த வழக்கமான டைமென்ஷனில் இருக்கிறது தான் இந்த மாதிரி லவ் சாங்லாம் வரமாட்டுக்கு. ஒரே அல்லேலூயா ஆமேன் தோத்திரம் நன்றி நன்றி ஆமேன் ஆமேன் இப்படி பாட்டு 100 பாட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம ஜான் ஜெபராஜ் மாதிரி கொஞ்சம் பேர் இன்னொரு இதில் என்ன பண்ணுறாங்க, நல்ல மூவ் ஆகுறாங்க. இன்னும் நிறைய வரணும் பாருங்கள். அந்த பவுண்ட்ரிஸ் எல்லாம் உடச்சி எழுதணும். ஆமேன். அதை கேட்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது. அதனால் நான் நிறைய வர்ஷிப் சாங் நிறைய இந்த சாங் எடுத்து தான் வர்ஷிப்பே பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, வெளிப்படையாக சொல்லியாச்சு. ஏன்னா நான் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக ஏதாவது பாட்டு சாங்ஸ் இதெல்லாம் நம்ம இதில் தேடி பார்த்தோன்னா வரமாட்டுக்கு பாருங்க. நிறைய பக்தி பாடல்கள் அப்புறம் இந்த மாதிரி சில சாங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா வேறு லெவலில் அப்படியே கிரைஸ்டோடு அப்படியே மேட்ச் ஆகிடுது. ஆமாம், அப்படியே எடுத்து சில பாட்டெலாம் 20-30 வாட்டி அப்படியே பாடி வர்ஷிப் பண்ணியிருக்கிறேன் நான். ஆமாம் ஆமாம், வீட்டில் பார்த்தா என்ன இது ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆராதனையில் ஐயா இப்போ ஆராதனை பண்ணிட்டு இருக்காப்ல. ஆமாம், அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அப்புறமா வாங்க உங்களுக்கு குறிப்புகள் தரேன் நான், சிறு குறிப்பு உங்களுக்கு எழுதி தரேன். என்னென்ன சாங்லாம் சூப்பராக இருக்கும்னு எழுதி தரேன் பாருங்கள். ஆமாம், உண்மையில் நல்லாயிருக்கும். அவ்வளோ வரிகள்லாம் போட்டு அருமையாக என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க. ஸோ லைவ் டைமென்ஷனில் ஒருத்தன் மூவ் ஆகிட்டே வர்றான்னா அவன் மரணத்தை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான்னு அர்த்தம். மரண சக்திகள் கீழே போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்க. அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டு இருக்கிறான். அப்போ அன்பு கூறுகிறவன் ஜீவனில் நிலை கொண்டு இருக்கிறான். ஆமென். இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் த டைமென்ஷன் ஆஃப் லவ் வாழ்க்கையில் ஸ்டார்ட் ஆகட்டும். ஆமென். நான் ஆண்டவர்கிட்ட நிறைய நேரம் கேட்பேன், ஆண்டவரே என்கிட்ட காசுன்னு யாராவது கேட்டாங்கன்னா, பண தேவைகளில் யாரும் இருக்கிறாங்க, இல்லை பணம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு எடுத்து என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன்.
இதே மாதிரி என்னை அன்புலையும் மாற்றுங்க அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்கிறேன். ஹலோ, பொருளில் என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவது போல அன்பிலையும் என்னை யாராக மாற்றுங்க? செல்வந்தனா மாற்றுங்க. ஆமென். அதுதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுறார். நீ ஐஸ்வர்யவானுக்கு என்ன சொல்லுன்னா, நீ பணத்தில் மட்டும் பணக்காரனாக இருக்காத, அப்படியே வழங்குறதுலையும் யாராக இருக்கட்டும் பெரிய பணக்காரனாக மாறுன்ற மாதிரி நம்ம இந்த லவ்வில் நம்ம ரிச்சாக மாறணும். அன்புன்ற மேட்டரை பொறுத்தளவுக்கு எல்லாருமே பிச்சைக்காரங்களாக தான் இருக்கும். நீ எனக்கு அன்பு தருவியா, அன்பு தருவியா, அன்பு தருவியான்னு அன்பு பிச்சை தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், எடுத்துகிட்டு இருக்கோம். எப்படி இந்த இடத்துல மட்டும் நம்ம ப்ராஸ்பெரிட்டியில் எப்படி பண்ணுறோம்? ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய். அப்போ பொருளாதாரத்தில் நமக்கு ஒன்று விளங்குது, நம்ம கை ஏந்தக்கூடாது, நம்ம கை அதே இதை இங்கே மாற்றி வரணும். அன்பை நான் ஏங்கக்கூடாது, அன்பை நான் கொடுக்கணும். இந்தா வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ, எடுத்துக்கோ. ஆமென். நான் சொல்கிறேன், இந்த நாளில் இருந்து அன்பில் நீங்கள் மகா கோடீஸ்வரர்களாக மாறுவீர்களா? ஆமென். ஒன்றும் இல்லை, அதே தான், அதே ஆவியானவர் தான். அதுவும் ஆவியானவருடைய செயல் தானே. நம்மளுடைய தாராளமாக கொடுக்குறவங்களாம் நம்மளை மாற்றினது யார்? ஆவியானவர் தான் மாற்றினார். அந்த டைமென்ஷனுக்கு நம்ம இடம் கொடுத்ததுனால அந்த டைமென்ஷனில் எப்படி இருக்கும்? சும்மா ஒருத்தர் சென்னையிலேருந்து வந்தாலும் பேசிகிட்டு இருந்தார், எங்கள் பரம்பரையில் காரே யாருமே யூஸ் பண்ணதே இல்லைங்க, நாங்கள் பாஸ்டர் பரம்பரைனார். நான் போகும்போது சாவியை கொடுத்து என் காரை ஓட்டு போகணும்னு கொடுத்துட்டேன். நான் கார் சென்னைக்கு போயிட்டு திருப்பி தரதுக்கு இல்லைங்க, காரை கொண்டு போகணும்னு கொடுத்துட்டேன். நான் ஆர்சிபிக்கு தான் இன்னும் கிடைக்கல, தேடிட்டு இருக்கிறேன். அதுவும் அன்பு தான் பாருங்களேன், யாரோ வச்சுருக்காங்க நம்ம அன்பின் சகோதரர்கள். அப்போது அதில் எப்படி நமக்கு ₹1,00,000 என்ன டக்குன்னு தூக்கி கொடுத்துட்றோம் பார்த்தீங்களா? ஆனால் இங்கே யாராவது முறைச்சிட்டு போனால், யாராவது நம்மகிட்ட கரெக்டாக பேசலைன்னா, ஒரு மாதிரி இதாக வாங்கிட்டான்னா நம்மளும் என்ன பண்ணுறோம்? நீயா முறைக்க, எனக்கு முறைக்க தெரியும்ல அப்படின்ட்டு என்னென்ன ரியாக்ஷன்லாம் காட்ட முடியுமோ காட்டிட்டு போயிடுதோம். அப்போனா என்ன அர்த்தம்னா, நம்ம பணத்தில் பணக்காரங்களாக இருக்கிற அளவுக்கு எதில் பணக்காரங்களாக வரல, குணத்தில் அன்புல இன்னும் என்ன வரல, பணக்காரங்களா வரல. பாருங்களேன், வரணும். அப்போ அன்பில் கையேந்திரவங்களா இருக்கிற நாம அன்புலையும் வாரி இறைக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். வாரி இறைத்தான் அப்படின்றது எதுலேயும் நடக்கணும், அன்புலையும். யார் கேட்டாலும் இந்த பிரதர் வச்சுக்கோங்க, சும்மா நார்மலாக யாராவது சாப்பிட்றது, இந்த ₹100 வச்சுக்கோங்க, நல்லா போய் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துட்றோம், ஹெல்ப் பண்ணுறோம், உதவி செய்கிறோம். அந்த மனசுலாம் நமக்கு வந்துருச்சுன்னா பொருளாதாரத்தில் அது வந்திருக்கு. அப்போ எதுலேயும் வரணும்னா இதுலேயும் என்ன பண்ணணும், வரணும். ஏன்னா பொருள்ன்றது ஓகே, அது எப்படி தர்றோமோ அதே மாதிரி அன்பை கூட நம்ம தாராளமாக கொடுக்குற அளவுக்கு என்ன பண்ணணும், வரணும். அது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஓகே, சரி. ஸோ ஃபஸ்ட் டைமென்ஷன் அன்கண்டிஷனல். எல்லாம் சொல்லுங்கள், அன்கண்டிஷனல். இப்போ ஜான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஜான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். எல்லாம் சொல்லுங்க, அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பாருங்களேன், அதாவது டே 1ல் எந்த அன்பு இருந்ததோ அதே அன்பு எப்போ இருக்குது, கடைசி நாள்லையும் இருக்குது. பாருங்களேன், சிலவன் விட்டுட்டு போயிடுறான், சிலவன் காட்டி கொடுக்குறான், ஆமாம் இவ்வளோ வேலையும் பார்க்குறான். ஆனாலும் இயேசுவனுடைய அன்பு என்ன பண்ணல, மாறவே இல்லை. பாருங்களேன், மாறவே இல்லை. பாருங்கள், இந்த மாறாத அன்பு தான் நம்மளை மாற்றும். எல்லாம் சொல்லுங்கள், மாறாத அன்பு தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள மாற்றும். சுற்றியில் இருக்கிறவங்க ஏன் மாறலைன்னா, முதல்ல நீங்கள் அன்பு செஞ்சுருப்பீங்க. அன்பு செஞ்சு என்ன பிரயோஜனம் பிரதர், அன்பு யாருக்குமே புரிய மாட்டுக்கு அப்படி 2-3 பிரச்சனையை இடித்து பார்ப்பாங்க, குத்தி பார்ப்பாங்க. அதில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றதை வச்சு தான் அன்பே தெரியும். அன்புன்றது நீ கரெக்டாக நடந்துக்கோ, நானும் கரெக்டாக நடந்துக்குவேன் அப்படின்றதுக்கு இதே கிடையாது. பாருங்களேன், கரெக்டாக நடந்துக்க முடியாத போதும் அன்பு வருதான்றதை வச்சு தான் அன்புன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா அதுக்கு பேர் என்னென்னா குடுக்கல் வாங்கல் மாதிரி. நீ 500 மொய் செஞ்ச, நானும் 500 மொய் செஞ்ச. அதை தான் இயேசு சொல்கிறாரு. உங்களுக்கு கொடுத்தவங்களுக்கே நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களுக்கு வணக்கம் வச்சவங்களுக்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வணக்கம் வைக்கிங்க.
உன்னை விருந்து கூட்டவனே நீ என்ன பண்ற? விருந்து கூப்பிடுற. நீங்கள் விசேஷித்து என்ன செய்றீங்க? ஒண்ணுமே செய்யல. நீங்க பதில் அன்பை தான் காட்டிட்டு இருக்கீங்களே தவிர அன்பை பெற தகுதி இல்லாத அல்லது அன்பை காட்டாத ஆள்கிட்ட நீ காட்டுறியா அப்படின்னு கேள்வி கேட்கிறார் இயேசு. அப்படிப்பட்டவங்க இடத்துல நீ அன்பை காட்டுறியா அப்படின்னு கேட்கிறார். அங்க பாருங்க, உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்கள், ஆனால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா அப்படின்றார். இப்ப நம்ம இங்க வேற மாதிரி இருக்கு. சகோதரனே இப்ப நேசிக்கிறது இல்லையா? அப்புறம் சகோதரரே எங்க வாழ்த்துறாங்க? அப்ப ஏசுக்காரு அட்லீஸ்ட் சகோதரனே அது என்ன பண்ற வாழ்த்து, ஆனால் சகோதரனே வாழ்த்திட்டு தான் அப்படியே அடுத்த லெவலுக்கு வாழ்றாரு. இப்போ நம்ம முதல் லெவலே இங்கே சொல்லித்தர வேண்டியிருக்கு நிறைய நேரத்தில். குடும்பத்தை நேசி, அண்ணன் தம்பியை நேசி அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. பாருங்களேன், நேசிக்கிறவங்களே இங்கே நேசிக்கிறது பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அவர் நம்மளை எங்கே கூப்பிடுறாருன்னா, உங்கள் சத்துருக்களை என்ன பண்ணுங்க, சிநேகிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு. இதெல்லாம் படிக்கும்போது நம்மளால் முடியாது சார் அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வெளிப்பாடு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏசு சொன்னதை நான் பண்ணுறேன் பாருன்னு பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. பண்ண முடியாது, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது ஆண்டவரே, உங்கள் அன்பு இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு முடியாத வாழ்க்கை. முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. முடியாத வாழ்க்கைன்னா என்னென்னா, உங்கள் செல்ஃபை வச்சு அந்த வாழ்க்கையை வாழவே முடியாது. இது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அப்புறம் என்ன பண்ணுறது? அவர்கிட்ட இருந்து வாங்கி தான் வாழ முடியும். ஆமாம், என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாரையும் நேசிக்க எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவரையும் நேசிக்க எனக்கு பலன் உண்டு. இது நீங்கள் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா முடியாது. வேணால் ட்ரை பண்ணி பாருன்னு பாரு. நம்ம எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் உடஞ்சி விழுவோம், தோற்று போவோம். ஒரு டைமில் அப்படி ஆகிடும். நான் சொல்கிறேன், உங்கள் அன்பை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போய் தான் தோற்று போயிருக்கீங்க. நீங்கள் தேவ அன்பை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தோற்றே போக மாட்டீங்க. ஏன்னா லவ் நெவர் ஃபெயில்ஸ். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தேவ அன்பு தோற்காது. இப்போ ஆண்டவர் உங்களை எப்படி வின் பண்ணார்? ஆண்டவர் உங்களை ஜெயிச்சிருக்காரா ஜெயிக்கலையா? ஜெயிச்சிருக்காரா? எப்படி ஜெயிச்சார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எப்படி உங்களை வின் பண்ணார்? உங்கள் ஹார்ட்டை எப்படி அவர் வின் பண்ணார்? இன்றைக்கும் உங்கள் ஹார்ட்டில் அவர் எப்படி இருக்கிறாரு? ஏன்னா நம்ம கோமாளித்தனமாகவும் என்னெல்லாமும் பண்ணாலும் அவர் என்ன பண்ணிட்டே இருந்திருக்காரு? நேசித்துட்டே இருந்திருக்கிறாரு, பின்னாடி வந்துட்டே இருந்திருக்கிறாரு. நமக்கு என்னடா இவர் எங்கே போனாலும் வந்து நிற்கிறாரு, எந்த பக்கம் போனாலும் அப்படியே இருக்கீங்களா? அந்த அன்னைக்கு என்ன ஆயிடுது? டாப்புன்னு விழுந்துட்டோம் அந்த அன்பில். ஆமென். இவ்வளோதான் விஷயம். அப்போது நம்ம சுற்றில இருக்கிறவங்களையும் மாறும் அன்பு மாற்றாது, மாறாத அன்பு தான் மாற்றும். ரொம்ப கஷ்டம் இந்த லைவ் டைமென்ஷனில் வர்றதுன்றது. பேசுகிறது ரொம்ப ஈஸி இருக்கிறதுல. இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் ஜாப். நீங்களும் அதான் பண்ணிகிட்ருக்கீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறது. அதை விட ஈஸியஸ்ட் ஜாப்பு. ஆனால் இதை போய் வாக் பண்ண வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதை மாம்சத்திலிருந்து சாத்தியப்படுத்தவே முடியாது. மாம்சத்தில் நிறைய தோல்வி அடைஞ்சது நல்லது. பக்கத்தில் சொல்லுங்கள், தோத்தது நல்லது. ஏன்னா முடியாதுன்னு தெரிஞ்சிட்டல, முதல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் மூக்கு உடஞ்ச பிறகு தான் தெரியுது நம்மளால் முடியாதுன்னு தெரிகிறதே ஒரு குட் நியூஸ். தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், நம்மளால் முடியல பாரு இந்த ஆளை நேசிக்க, நம்மளால் முடியல பாரு இந்த அன்பில் நம்ம வாழ அப்படின்னு வந்துட்டாலே அங்கே சுயம் செத்து போயிடும், மாம்சம் செத்து போயிடும். அப்பா என்னால் முடியாது. நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி, முடியாதுடா சாமி, முடியாதுடா அப்படின்னீங்கன்னா சாமி வந்துடும். முடியும்டா அப்படின்னோம்னா அப்போ சாமிக்கு எங்கள் வேலையே கிடையாது. முடியலடா, முடியலை ஆண்டவரே அப்போனா அங்கே உள்ளே வந்துடுவார். அப்போ இது உங்கள் செல்ஃபை நீங்கள் டிபெண்ட் பண்ணி அதில் இருந்து ஆப்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாத்தியமே கிடையாது. அதனால தான் உலகத்தில் அன்பை பற்றிய போதனைகள் இருக்குது நிறைய. அன்பை பற்றி போதனை யார் தான் பேசுகிற? எல்லாரும் பேசுகிறாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? பொதுவாக எல்லா மதங்களும் என்ன பேசுது? அன்பை தான் போதிக்கு. எல்லா மதங்களும் அன்பை தான் போதிக்குதுன்றாங்க. கிறிஸ்தவம் அன்பை போதிக்கலை. பக்கத்தப்பா சொல்லுங்கள், கிறிஸ்தவம் அன்பை போதிக்கலை.
கிறிஸ்தவம் இன்னொரு போதனையை கொடுக்கறதுக்கு வரல. அன்புனா என்னன்றதை காட்டி, அன்புனா என்னன்றதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி, அன்பை உங்கள் இருதயத்தில் ஊற்றி, அன்பை உங்களுக்கு கொடுப்பதற்காக வந்தார். அன்பை போதிக்க வரல. இவர் போதி தர்மர் கிடையாது. ஆமென். ஆமாம், இயேசு வந்து போதி தர்மர் அல்ல. அவர் வந்து அன்பை போதிக்க வரல. அது நிறைய யாருக்கு தான் டீச்சிங் யாருக்கு வேணும்? எல்லாருக்கும் டீச்சிங்லாம் தெரியும் பாருங்கள். வேறு லெவலில் அன்பை பற்றி நிறைய என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அதெல்லாம் தேவை கிடையாது. அன்பை வந்து கொடுக்கறதுக்காக வந்தார். அதான் மறுபடியும் சொல்லுவேன், ஒழுக்கம் பரிசுத்தம் இதெல்லாம் போதிக்கிறதுக்கு வரல. சொல்கிறாரு, நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற தேவன். அதே மாதிரி அன்பை கொடுக்க வந்தார். இப்போ அந்த அன்பை ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டு முதல்ல அவனுக்குள்ள அந்த அன்பை என்ஜாய் பண்ணும் பொழுது அவன் சக மனிதர்கள்ட்ட என்ன பண்ண முடியும்? அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள முடியும். பாருங்க, யோசேப்பின் சகோதரர்கள் அவனை குழியில் தள்ளுறாங்க. உயிரோடு இருக்கிறவனுக்கு போய் கண்ணீரஞ்சலி போஸ்டர் அடிச்சிட்டாங்க. நம்ம தம்பி உலகை விட்டு மறைந்தார் அப்படின்ட்டு உயிரோடு இருக்கிறவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க? செத்து போட்டான்ட்டாங்க. எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு நாள் யோசேப்பு உயர்த்தப்பட்ட நிலையில் அவன் வர்றான். அண்ணன் தம்பி வாங்கடா, கத்தர் பார்த்தியா கட்டவுள் இருக்கிறான்டா குமார் அப்படின்னு, நீங்கள் வா அப்படின்னு அவனை பழி வாங்கினா பழி வாங்கலாம். ஆனால் என்ன பண்ணுறான்னா அவன்கிட்ட அன்பு தான் காட்டுறான், அவன்கிட்ட நேசத்தான் என்ன பண்ணுறான், காட்டுறான். தட்ஸ் காட்ஸ் லவ். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நிபந்தனை அற்றது. இது முதல் டைமென்ஷன். அன்புக்கு நிறைய டைமென்ஷன் இருக்குது. நிபந்தனை அற்றதாக அது இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் வேதத்தை திறந்து இதை இந்த மாதிரி நீங்கள் தியானிச்சிங்கன்னா யூ கேன் என்ஜாய் த அன்கண்டிஷனல் லவ் ஆஃப் காட். உங்கள் கில்ட்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க, உங்கள் பயத்திலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. எப்போனா எந்த நிபந்தனையும் இல்லாமல் என்ன ஒருத்தர் நேசிக்கிறார். ஐயா, ஒரு தூய்மையான அன்பு ஒன்று இருக்கிறது, ஒரு நிஜமான அன்பு ஒன்று இருக்கிறது. அது தேவனுடைய அன்பு. அது அவருடைய குமாரனாகிய இயேசுவின் மூலம் இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி காண்பித்தார் அப்படின்றது நமக்கு தெரியும். பாருங்கள், நிபந்தனை அற்றது, காட்ஸ் லவ். இன்னொரு டைமென்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். தேவனுடைய அன்பு நிறைய டைமென்ஷன் இருக்குது. இன்னொரு டைமென்ஷன் என்னென்னா, அன்பு வந்து உங்களை ஜெயிக்க வைக்கும். அன்பு வந்து உங்களை என்ன பண்ணும்? ஜெயிக்க வைக்கும். பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் அங்கே அன்பினுடைய இன்னொரு டைமென்ஷனை சொல்கிறார். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், வாழ்க்கையில் நிறைய சவால், நிறைய போராட்டம் இதெல்லாம் வருது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையை வந்து அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. அப்படி ஒன்று ஒன்றா எண்ணிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 17 பிரச்சனை இருக்குது. 17 பிரச்சனை என்ன பண்ணுறாரு? அட்ரஸ் பண்ணுறாரு. உபத்திரவம், வியாகுலம், பசி, நிர்வாணம், பட்டயம், நாசமோசம், தலைக்கு மேலே 1000 பிரச்சனைப்பாங்க இல்லையா? இல்லை 17 பிரச்சனை தான். ஸோ எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்கள், முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். அன்பு வந்து உங்களை ஜெயிக்க வைக்கும். எல்லாம் சொல்லுங்கள், அன்பு என்னை ஜெயிக்க வைக்கும். அன்பின் பாதை என்றால் அது தோல்வியின் பாதை என்று அர்த்தம் அல்ல. அன்பின் பாதை என்றால் அது வெற்றியின் பாதையாக இருக்கிறது. எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. Yet in all those things we are more than conqueror and gain an overwhelming victory through him who loved us. என்னை நேசிக்கிறவராலே, என்னை அன்பு செய்கிறவராலே நான் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். என்ன பிரச்சனை வாழ்க்கையில் வந்தாலும் உங்களுக்கு அன்பினுடைய இன்னொரு டைமென்ஷன் தெரிஞ்சதுன்னா நீங்கள் தோத்தே போக மாட்டீங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவ அன்பு எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயிக்க வைக்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலேயும் எனக்கு வெற்றியை தருகிறது. ஆமென். பால் இன்னொரு டைமென்ஷன் சொல்றாரு. எபேசியர் இதெல்லாம் பேசியிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய லிங்க்ஸ்லாம் முடிஞ்சால் இந்த அன்கண்டிஷனல் லவ் பேசியிருக்கிறோம், ஜெயிக்க வைக்கிற அன்பு பேசியிருக்கிறோம். அப்புறம் எபேசியரில் என்ன சொல்கிறாரு பாருங்க, புத்தி கெட்டாத அன்பு அப்படின்றார். புத்தி கெட்டாத 3:18-19 பாருங்க. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை
அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறைப்பப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்றார். எல்லாம் சொல்லுங்க, அறிவு கெட்டாத அன்பு. அதனால எட்டாலைன்னு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. சேருக்கு போட்டு தருவாங்க, யார் நின்று என்ன பண்ணணும், தொடணுன்ற மாதிரி எட்டலையேன்றது இல்லை. அறிவு கெட்டாத அன்புன்னா என்னன்னா, உலகத்தில் நமக்கு இருக்கிற இந்த சென்ஸ் நாலேஜ், நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள், இது எல்லாத்தை விட தேவனுடைய அன்பு மேலானதாக அது இருக்கிறது. புத்தி கெட்டாத அன்பு நாம் அறிந்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்தை விட பெருசு. அதனால தான் பாருங்க, தேவ அன்பு அப்படின்றது தான் முடிக்க முடியாத சப்ஜெக்ட். நான் இந்த சப்ஜெக்டை முடிச்சிட்டேங்க அப்படின்னு ஒன்று முடிப்போம் இல்லையா, அவ்வளோதான், இதில் என்ன பேசணுமோ பேசியாச்சுன்னு முடிக்க முடியும். ஆனால் முடியவே முடியாத ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அது தேவனுடைய அன்பு. பாருங்களேன், ஃபினிஷே பண்ண முடியாது. நித்தியமாக போய்கிட்டே இருக்கும். இவ்வளோந்தான் யோசிக்க. அதனால தான் அவருடைய கிருபை காலை தோறும் எப்படி இருக்கு. நமக்கு ஏன் போர் ஆயிடுது அப்படின்னா, அந்த புதுசாக தெரிய மாட்டேங்குது, இன்னொரு டைமென்ஷன் தெரிய மாட்டேங்குது. ஒரே டைமென்ஷன் மட்டும்தான் இருக்கு. முதல்ல அந்த தேவன்கிட்ட இருந்து பார்க்கணும். பாருங்க, தேவனுடைய அன்புலேயே நிறைய டைமென்ஷன் இருக்கு. ஏகப்பட்ட டைமென்ஷனில் அவருடைய அன்பு இருக்கு. பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆவியானவர்கிட்ட கேட்கணும், ஆவியானவரே இன்னைக்கு அவர் தேவனுடைய அன்பை நான் ஒரு இன்னொரு டைமென்ஷனில் பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு நியூ டைமென்ஷனில் அவருடைய அன்பை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண என்னை நடத்திட்டு போங்க அப்படின்னு கேட்கணும். பாருங்க, புத்தி கெட்டாத அன்பு, அறிந்து கொள்ள வல்லவர்களாக நீங்கள் மாறுங்க அப்படின்றாரு. ஸோ அன்புனால நிறையிறது தான் பரிபூர்ணத்தினால நிறையிறதுன்றாரு. அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்றார். இந்த அன்பின் ஆழம், அன்பின் நீளம், அன்பின் அகலம், அன்பின் உயரம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றார். இதுதான் ஹையஸ்ட் திங்ஸ். போய்கிட்டே இருக்கிற ஒரு மேட்டர் என்னன்னா லவ் அப்படின்ற ஒரு காரியம் அப்படின்றார். ஸோ இது ஒரு டைமென்ஷன். பாருங்க, புத்தி கெட்டாத அந்த அன்பு அப்படின்ற ஒரு டைமென்ஷன் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு டைமென்ஷன் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அது லவ் டைமென்ஷன்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. பாருங்களேன், அது என்ன டைமென்ஷன் தெரியுமா? எபிரேயர் 13, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடைக்காதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளையாய் இருப்பீர்கள். அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிற்றிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்க ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிசித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளாகும் பொருட்டு நம்முடைய புரோஜனத்திற்காக நம்மை சிற்றிக்கிறார். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை தரும். இது என்ன அன்பு? லவ் கரெக்ட்ஸ். எல்லாம் சொல்லுங்க, அன்பு என்னை சரிப்படுத்தும். இது அன்பா நிறைய பேரால் ஏற்றுக்கவே முடியாது. லவ் கரெக்ட்ஸ். எல்லாம் சொல்லுங்க, அன்பு என்னை சீர்படுத்தும், என்னை ஒழுங்குபடுத்தும். ஆனால் நம்ம ஆட்கள் யாருமே தங்களை யாராவது ஒழுங்குபடுத்தணும்னு நினச்சா ஒழுங்காக போயிரு அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தட்ஸ் நாட் லவ், அது அன்பே கிடையாது. பாருங்க, அன்புக்கு நிறைய டைமென்ஷன் இருக்கு. அதனால தான் நம்ம சில காரியத்தை இது அன்பே இல்லைன்றோம். ஒரு விதத்தில் சொல்ல போனால் நாம் எல்லாரும் அன்பை முற்றிலுமே வெளிப்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அன்பை காட்டிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் காட்டுற ஆள்கிட்ட போய் கேளுங்க, அவர் என்னை நேசிக்கவே இல்லைங்க அப்படிம்பாங்க. சொல்கிறாங்களா? சொல்கிறாங்களா? ஏன்னா நீங்கள் உங்கள் டைமென்ஷனில் காட்டினீங்க, அவங்க டைமென்ஷனில் என்ன பண்ணல, காட்டவே இல்லை. ஏன்னா அவங்க டைமென்ஷனில் அன்புன்னா ஒன்று வச்சுருக்காங்க. இது பண்ணால் அன்பு அப்படின்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு தெரிஞ்ச டைமென்ஷனில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், அன்பை காட்டிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம நேசிக்காமல் இல்லை, உண்மையிலே நேசம் இருக்குது. 100க்கு 100 அன்பே இல்லாதவர்களாக இல்லை, 10% இருக்குது. ஆனால் அவங்க டைமென்ஷனில் நம்ம அதை
வெளிப்படுத்தவில்லை என்றால் அவங்களுக்கு அது என்ன பண்ணாது, பிரயோஜனப்படவே படாது. அவங்கக்கிட்ட கேளுங்க. இப்போ அதனால தான் பைபிள் கணவன் மனைவி உறவு பற்றி பேசும்போது எபேசியர் புத்தகம், இப்போ இந்த புத்தி கெட்டாத அன்பு இதெல்லாம் படிக்கிறீங்கல்ல, இதெல்லாம் பேசிட்டு தான் இதெல்லாம் பேசுகிறாரு பாருங்க. எபேசியர் ஒன்று காமிக்கிறேன். எபேசியர் 5:22 பாருங்க. மனைவிகளே இருக்கீங்களா? மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க. ஏங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன், ஏன்னா இந்த ஆளுகளாம் நம்ம கீழ்ப்படிகிறது ரொம்ப கஷ்டம். கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல என்ன பண்ணுங்க, உங்கள் சொந்த புருஷருக்கு. பக்கத்தில் சொல்லுங்க, சொந்த. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் சொந்த புருஷருக்கு. வேற யார் சொல்றதெல்லாம் செஞ்சிருவோம். சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். தலை அப்படின்னு ஆண்டவர் உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். தலையா இருக்கிறான், அவரே சரீரத்துக்கு ரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இப்போ உடனே பைபிளை மூடிடக்கூடாது. இப்போ கவனிங்க, புருஷர்களே வந்துட்டா, எங்கள் டைம் வந்துட்டா, நல்லா சொல்லுங்க. நான் வெறும் லேடிஸ்ட்டை மட்டும் ஆஃபரிங் வாங்கினா எப்படி? இதையும் பேசி ஜென்ஸ்கிட்டையும் ஆஃபரிங் வாங்கணும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். இப்போ 2 பேருடைய தேவை வேற கிடையாது. 2 பேருடைய தேவை ஒன்று தான். எல்லாம் சொல்லுங்க, கணவனுடைய தேவையும் ஒன்று தான், மனைவியுடைய தேவையும் ஒன்று தான். ஆனால் டைமென்ஷன் வேற. கணவனுக்கும் அன்பு தான் தேவை, மனைவிக்கும் என்ன தான் வேணும், அன்பு தான் வேணும். ஆனால் டைமென்ஷன் வேற. பாருங்களேன், இப்போ சகோதரிகளுக்கு பேசும்போது எப்படி சொல்லியிருக்குது, உங்கள் புருஷனுக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. நீங்கள் அவங்களுக்கு அன்பை காட்டணும்னா ஒபீடியன்ஸ் தான், கீழ்ப்படிதல் தான், சப்மிஷன் அல்லது மரியாதை. எல்லாம் சொல்லுங்க, மரியாதை. சாப்பாடு முக்கியம் இல்லை, மரியாதை தான் எனக்கு முக்கியம் அப்படிம்பார் அவர். அங்கே ஒருத்தன் என்ன மானங்கிட்ட கேள்வி கேட்டான், அவன் கேட்பான், இப்போ தான் உன்னை இழுத்து போட்டு ஒருத்தன் அடித்தான். அது வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன பண்ணும், மரியாதை அது ரொம்ப முக்கியம். அப்போ என்னன்னா, ஒரு ஆணுடைய பிரதான தேவை என்னவா இருக்கு, ரெஸ்பெக்ட். எல்லாம் சொல்லுங்க, ரெஸ்பெக்ட். சும்மா நேரத்துக்கு அவர் வரும்போது எஞ்சி நில்லுங்களேன், என்ன குறைஞ்சி போயிருங்க. அவ்வளோ நேரம் எழும்பிட்டு இருக்கிற ஆள் அப்போ தான் உட்காரு. இவர் வரும்போது நம்ம எலும்பணுமாக்கும், சேரை எடு போடு அப்படின்னு நீலாம்பரி மாதிரி வரும்போது போட்டு உட்காந்து சேரே இருக்காது. இங்கே படையப்பா நின்றுக்கிட்டே இருப்பார், சேரையே காணும். தொங்குனா கூட எதையாவது எடுத்து போட்டுடலாமாப்பா, ஒன்றத்தையுமே தொங்குறதுக்கு இல்லையப்பா அப்படின்னு நின்றுட்டே இருப்பார். அவன் தேவை ரெஸ்பெக்ட். அவன் நீங்கள் சோறு கொடுக்குறீங்களே இல்லையோ, என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ, மரியாதை. அதுதான், அதன் மூலம்தான் ஒரு ஆண் லவ் என்ன பண்ணுறான், ஃபீல் பண்ணுறான். நான் சொன்னதை செஞ்சிட்டா போதும், அவருக்கு என்ன நேசிக்கிறார். அதாவது மரியாதை என்கிற டைமென்ஷனில் தான் ஒரு ஆண் எதை அனுபவிக்கிறான், அன்பை அனுபவிக்கிறான்.
அன்பை வந்து அனுபவிக்கிறான் பாருங்களேன். அப்போ இங்க கூப்பிட்டு என்ன சொல்லுது? நேசி அப்படின்றாரு. ஒரு ஆணை கூப்பிட்டு என்ன சொல்றாரு? நேசி அப்படின்றாரு. ஒரு பெண்ணை கூப்பிட்டு என்ன சொல்றாரு? நேசின்னு இல்லை, கீழ்ப்படி அப்படின்றாரு. ஒபீடியன்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்களேன். மறுபடியும் சொல்கிறேன், என்ன வேணாலும் சொன்னாலும் இது எதையுமே உங்கள் மாம்சத்தால் ஆக்டிவேட் பண்ணவே முடியாது. ஏன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக என்ன பண்ணிகிட்டே இருக்கு? நின்றுக்கிட்டே இருக்கு பாருங்களேன். ஃபைட் நடக்குது, உங்களுக்குள்ளே ஒரு வார் இருக்கு. நீங்கள் விரும்புகிறதே உங்களால் செய்ய முடியாது. உங்கள் ஈகோ உங்களை அப்படியே பிடிச்சி தடுத்து நிறுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். பேதுரு பண்ணதுக்கு இயேசு பேதுருவை தேடி போகணுமா? யோசித்து பாருங்க. தெரியவே தெரியாது. அந்த ஆளை பற்றி போட்டு பேசாதீங்க அப்படின்னு இயேசுவை பற்றி என்னெல்லாமோ பேசின ஒரு ஆளை தேடி யார் போகிறா? இயேசு போகிறார். அவனை வர சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லலை, அவனை தேடி இவர் போகிறாரு. இதெல்லாம் நீங்கள் தியானிக்க தான் உள்ளே இருக்கிற ஈகோலாம் உடையும். ஆமென். ஆமாம், அதுக்கு பேர் ஈகோ. பட் இட்ஸ் நாட் கோ. எத்தனையோ வாட்டி கோ அப்படின்னா அது என்ன பண்ண மாட்டேங்குது, போகவே மாட்டேங்குது. அதான் ஈகோ. ஆனால் கிரைஸ்ட்டை பார்க்க பார்க்க அந்த சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் மறுரூபமாக ஆரம்பிப்பீங்க. அவரே இறக்கி இருக்கிறாரு, அவரே தேடி வந்திருக்கிறாரு, அவரே இப்படி பண்ணியிருக்காரான்னு கொஞ்சம் மெடிடேட் பண்ண சொல்லப்போனால் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா கிறிஸ்துவாவே மாறணும். ஆமாம், கிரைஸ்ட் மாதிரி வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்களேன், கிரைஸ்டாவே இருந்து தான் வாழ முடியும். வேற ஒரு இதில் கிரைஸ்ட் ட்ரெஸ்ஸை போட்டுலாம் என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது, சாத்தியமே கிடையாது. அதனால தான் இது வந்து மாம்ச பலத்தில் செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. இது முற்றிலும் தேவ அன்பு, தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து 100க்கு 100 உங்களை விட்டு கொடுத்துருங்க. அன்பே வரமாட்டுக்கு ஆண்டவரே, எரிச்சல் தான் வருது, கோபம் தான் வருது, கையில் ஏதாவது கிடச்சிச்சின்னா அப்படின்னு தான் வருது. ஆனாலும் உங்கள் அன்பை ஊற்றுங்கன்னு நீங்கள் திறந்து வச்சு வாங்கி 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 அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், வெளியில் வந்து அந்த அன்பை என்ன பண்ண முடியும், காட்ட முடியும் பாருங்கள். ஸோ இது எல்லாமே முக்கியம். டைமென்ஷன்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ கரெக்ட் பண்ணிக்கிறதும் அன்பு தான். எல்லாம் சொல்லுங்கள், சரிப்படுத்தி கொள்வதும் அன்பாகவே இருக்கிறது. அதனால தான் நான் இப்போ அதை பேசிகிட்டு இருக்கிறேன் நிறைய. அன்பு நம்மை ஒழுங்குபடுத்துகிறது, அன்பு நம்மளை சீர்படுத்துகிறது, அன்பு நம்மை பாவமற்ற ஒரு வாழ்க்கை வாழச் செய்கிறது. அன்பு நம்மகிட்ட இருக்கிற குறைவுகளை எல்லாம் நமக்கு வெளியே காட்டி அதை குணமாக்குகிற ஒரு வேலையை அதை என்ன பண்ணுது, செய்ய ஆரம்பிக்குது. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் தோற்று போகிறதா நினைக்காதீங்க. உங்களிடத்திலே தேவ அன்பு பூரணமாகாதனால தான் நீங்கள் தோற்று போகிறீங்க. அன்பு மட்டும் உள்ளே வந்துச்சுன்னா உங்களால் ஜெயிக்க முடியாத பிரச்சனைன்னு இருக்க போகிறதே கிடையாது. ஆமென். ரிசீவ் த லவ். ஒவ்வொரு நாளும் தேவ அன்பை உங்கள் இருதயத்தில் நீங்கள் வாங்க வாங்க வாங்க, அதனால் நீங்கள் நிரம்ப 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 வாழ்க்கையில் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாத, ஜெயிக்க முடியாத ஒரு மேட்டர்னு இருக்க போகிறதே கிடையாது. பாருங்களேன், சொல்ல அன்பு என்னை ஜெயிக்க வைக்கிறது. 4 டைமென்ஷன் சொல்லியிருக்கிறேன், சொல்லுங்கள் பார்க்கலாம். 1, நிபந்தனையற்ற அன்பு. அடுத்தது, புத்திக்கு எட்டாத அன்பு. ஜெயிக்க வைக்குது. என்ன பண்ணுது? இட்ஸ் கரெக்ட்ஸ். நேசிக்கிறதுனால தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் நிறைய நேரம் குறை சொல்கிறத அவங்க காதில் கேட்கும் பாருங்களேன். குறை சொல்ல, அன்பு செய்கிறதுனால தான் சொல்கிறோம். இந்த பாருங்கள், இதை ஒட்டி இருக்கு பாருங்கள், தொடச்சிக்கோங்க அப்படின்னா நேசிக்கிறதுனால தான் சொல்கிறோம். அப்படியே போகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். ஆனால் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அப்படி சொல்லாமல் இருக்கிறது தான் அன்பு, நம்முடைய குறைகளை சுட்டி காட்டாமல் இருக்கிறது தான் அன்பு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. அது தவறு. பாருங்கள், நீதிமொழிகள் ஒரு முறை அவங்க எடுத்து வாசித்துட்டாங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிடும், அன்பு நம்மை சரிப்படுத்தும் அப்படின்ட்டு. ஆமென். ஆமாம், சிற்றிக்கலைன்னா தான் அன்பு இல்லைன்றார். கரெக்ட் பண்ணலைன்னா அவன் தகப்பனே கிடையாதுன்றது. உண்மையான தகப்பனாக இருந்தால், உண்மையிலேயே தன் பிள்ளைகளை நேசிக்கும் ஒரு அப்பாவாக இருந்தால், தான் பிள்ளைகளை என்ன பண்ணுவான், சரிப்படுத்துவான். தன் பிள்ளைகள்ட்ட இருக்கிற குறைகள் என்ன பண்ணுவான், சொல்லி காட்டுவான். கொடுக்குற பழக்கம் இருக்கா, அதெல்லாம் கேட்குறேன் நான். ஏன்னா தரித்திரத்திலே உட்காந்துருக்காங்களே, எனக்கே டவுட்டாக இருக்குது. ஏன் இவ்வளோ நாள் தரித்திரமாக இருக்கிறாங்க,
ராயல் ஃபேமிலியில் வந்து தரித்திரமா? ஆச்சரியமாக இருக்குதே. ஒழுங்காக வேலைக்கு போகிறீங்களா எல்லாம் கேட்க வேண்டியது இருக்குது பாருங்கள். என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுறோம் கேட்குறோம். ஆலயத்துக்கு வரீங்களா கரெக்டாக? அப்புறமா போயிட்டு வீட்டில் போய் இதெல்லாம் கேட்குறீங்களா? இதெல்லாம் ஏன் கேட்குறோன்னா லவ். எல்லாம் சொல்லுங்கள், அன்பு. அன்பு என்னை சரிப்படுத்தும், அன்பு என்னை சீர்படுத்தும். ஆமென். அந்த 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 டைமென்ஷனில் சிலர் அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது, அன்புன்னே தெரியாது. என்னை திட்டாரு, என்னை கொட்டிட்டாரு, என்கிட்ட இதாக பேசிட்டாரு. நான் சண்டே ஒருத்தங்கிட்ட கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னேன் அவங்களுக்கு. நான் சொல்லும்போது அவங்க அழுதுட்டாங்க. ஆனால் சாயங்காலம் வந்து எனக்கு தேங்க்ஸ் பண்ணாங்க. சாயங்காலம் வந்து தேங்க்ஸ் பண்ணாங்க. நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னா இப்படி நடந்துக்கணும், ஆனால் இப்படிலாம் நடந்துக்கிறதுனால உங்களுடைய குறித்த காரியங்கள் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப லோவாக மாறுது அப்படின்னு அவங்களுக்கு சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. நான் சொல்லும் போது என்ன பண்ணிட்டாங்க, அழுதுட்டாங்க. அப்புறம் சாயங்காலம் வந்து சொல்கிறாங்க, நான் அப்புறம் வீட்டில் போய் ரொம்ப யோசித்து பார்த்தேன், ஜோம் பண்ணேன். அப்புறம் ஈவினிங் வந்து ரொம்ப தேங்க்ஸு, என் மேலே எவ்வளோ அக்கறையாக இருந்தால் நீங்கள் அதை சொல்லியிருப்பீங்க, நான் உண்மையிலே இனிமேல் அதை சரிப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க பாருங்களேன். ஆமென், தட்ஸ் குட். ஆமென். அதே மாதிரி நீங்களும் நேசிச்சிங்கன்னா தான் அந்த கரெக்ஷனை ஏற்றுப்பீங்க. இல்லைன்னு என்ன பண்ண மாட்டீங்க, அதுக்கு யார் சொல்லி கேட்கணுமாக்கும் நான் அப்படின்னீங்கன்னா அங்கேயே உட்காந்துருப்பீங்க. அப்படி இல்லை பாருங்கள். ஸோ இன்னும் அன்பில் மேலான டைமென்ஷனுக்குள்ளே தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். என்ன சொன்னேன் அப்படின்னா, வாட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் டுடேஸ் மெசேஜ்? அன்புல தான் பிறந்தோம். அன்பு தான் நம்மளை உண்டாக்கியிருக்கு. அன்பை பெறவும் அன்பை கொடுக்கவும் தான் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் மனிதன் தேவனை விட்டு பிரிந்து போனதுனால அன்புல நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. டே ஒன்லேயே என் மனைவி அப்படின்னு கை காமிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை, சகோதரர்களுக்குள்ளே பிரச்சனை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவனை விட்டு மனிதன் துண்டிக்கப்பட்ட நிலையில் வாழ்வதனால தான் அவ்வளோ பிரச்சனை. அப்போ என்ன பண்ணுறாரு, இயேசுவின் மூலம் மீண்டும் தேவன் அவரண்டை நம்மளை என்ன பண்ணுறாரு, ஈர்த்து கொள்ளுகிறார். அவரண்டை நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். மறுபடியும் நாம் மெய்யான திராட்சை செடியோடு இணைக்கப்பட்ட கொடிகளாய் நாம் மாறுகிறோம். இப்போ தான் நமக்குள்ள அன்புன்ற சாரமே வர முடியும் பாருங்களேன். ஒரு 17 வயசு இருக்கும்போது இந்த வேத வார்த்தைகளிலிருந்து தேவன் தம்முடைய அன்பை எனக்கு காமிக்க ஆரம்பித்தார். என் மகனே அப்படின்ட்டு ஒரு ஃபாதருடைய லவ்வை நான் வந்து உணர ஆரம்பித்தேன். ஒரு நாள் மாலையில் ஐ ஹாவ் சம்ஒன், எனக்காக ஒருத்தர் இருக்கிறார், என்னை நேசிக்கிற ஒரு தகப்பன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்றத நான் உணர ஆரம்பித்தேன். இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமென்ஷனில் அவருடைய அன்பை, ஒரு தாயின் அன்பை போல நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள், ஒரு சகோதரரின் அன்பை போல நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். பல விதத்தில் தேவ அன்பை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்திருப்பீங்க. அந்த அன்பு உங்களை தேடி வந்திருக்கு. அதனால தான் இன்றைக்கி நாம் வாழ்கிறோம், நிலைத்திருக்கிறோம். ஆனால் இதில் பல பரிமாணங்கள் இருக்குது பாருங்கள். அதில் நம்ம வளரணும். நேசிக்கிறவர்களே நேசிப்பது சுலபமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் நமக்குள்ளே கசப்புகளை, நமக்குள்ளே வெறுப்புகளை, நமக்குள்ளே நம்ம பல எதிர்மறையான காரியங்களை செய்த நபர்களை இடத்துல அன்பை காட்டணும்னா இட்ஸ் நாட் ஈஸியஸ்ட் வே. அதை இந்த மாம்சத்திலிருந்து செயல்படுத்துறதுக்கு யாருக்குமே பலன் கிடையாது பாருங்களேன். அதை தேவ பிரசன்னத்தில் முதல்ல சப்மிட் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு புரியுது, ஆனால் என்னால் முடியல. ஆமென். எனக்கு கொஞ்சம் புரியுது, ஆனால் என்னால் முடியலை. ஸோ ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிங்க. ஆமென். இதை அக்னாலேஜ் பண்ணுவீங்கன்னா யூ கேன் ஆஸ்க், ஐ நீட் யுவர் ஹெல்ப். ரோமர் 5:5 சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறபடி மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உங்கள் அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. ஹார்ட்டை திறங்க, உள்ளத்தை திறந்து, அப்பா உம்முடைய அன்பின் தொடுதல் எனக்கு தேவை. உம்முடைய அன்பின் பரிபூர்ணங்களால் நான் நிரப்பப்பட நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. மாகாரா ஷடலா ப்ரோ ஷண்டலா பிரேகே. தேவ அன்பை ருசிக்கும் என்கவுண்டர்ஸ் என் வாழ்க்கையில் தாங்க சுவாமி. ஹல்லேலூயா. ரபா ஹாசா டலா பிரகாதாரா. மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். தேவ அன்புன்றது
இந்த நம்ம வாஸ்தவ புத்தி கெட்டாத அந்த அன்பை அதில் கூட எப்படி வருதுன்னா, சகல பரிசுத்தவான்களோடு கூட அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இப்போ நான் தேவ அன்பை ஒரு நாள் வேதத்தை வாசிக்கும் போது ஒரு வார்த்தையிலிருந்து உணர்ந்தேன் அப்படின்றது மட்டும் எனக்குள்ள அன்பு பில்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருந்ததில்லை. அந்த அன்பை என் வாழ்க்கையில் பில்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் எத்தனையோ நபர்களை உருவாக்கி இருக்கிறார், எத்தனையோ பர்சன்ஸ் என் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கிறார், அனுப்பியிருக்கிறார். அப்போ கடவுளுடைய அன்பு தான், ஆனால் அது வெறும் கடவுள்கிட்ட இருந்து தான் டைரெக்டாக வருதுன்றது இல்லை. நிறைய பேர் மூலமாக பிசாசு எப்படி மனிதர்கள் மூலமாக உங்களுக்குள்ள அன்பற்ற தன்மையை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணானோ, அதே மாதிரி தேவனாகிய பிதா சில மனிதர்களை கொண்டு உங்களுக்குள்ள அன்புன்ற டைமென்ஷனை அவர் உருவாக்க ஆரம்பிப்பார். ஆமேன். அப்படிப்பட்ட ஒர்க் உங்களுக்குள்ள அவர் செய்ய ஆரம்பிப்பார். ஆமேன். சில நல்ல நண்பர்களை தேவன் என் வாழ்க்கையில் தந்தார். ஆமேன். அவர்களெல்லாம் எனக்குள்ளே அன்பு இன்னும் கொஞ்சம், ஏன்னா நான் அந்த ஏரியாவில் ரொம்ப புவர், ரொம்ப பெரிய ஏழை. நான் டெபாசிட் எவ்வளோ பண்ணாலும் பத்தாத அளவுக்கு ரொம்ப புவராக இருக்கிற ஒரு ஏரியா. அப்போ நிறைய ஆட்களை ஆண்டவர் கொண்டு வந்துட்டே இருக்கிறார், இன்னும் கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு, இன்னும் தந்துக்கிட்டே இருக்கிறார். நான் அவங்களெல்லாம் அலோவ் பண்ணுறேன் என் வாழ்க்கையில் என்னை சீர்படுத்த, என்னை சரிப்படுத்த. இன்னும் நான் தேவ அன்பை நம்ப நிறைய பேர், சில பேர்லாம் பார்க்கும்போது தெரியுது கண்டிப்பாக தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக தேவ அன்பு இவர்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்ற நிறைய முன்னோடிகள், நிறைய சகோதரர்களை வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறார். அவங்களெல்லாம் அந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். ஆமேன். தேவ அன்பு வேத வாக்கியங்களின் மூலமாக மாத்திரம் அல்ல, தேவ அன்பு சில மனிதர்கள் அவங்க இருதயத்தில் அதை ஏதோ ஒரு செட்டன் மெஷரில் முழுவதுமாக இல்லாட்டா கூட செட்டன் மெஷர் கொஞ்சம் அளவு அவங்கக்கிட்ட இருந்து அதை நம்ம மேலே தெளிக்க போய் தான் நம்ம வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சுவிசேஷத்தை ஒருத்தர் அறிவித்திருக்கிறாருன்னா தேவ அன்பு உங்கள் மேலே கொண்டு வந்து தெளிச்சிருக்கிறாரு. ஆமேன். தொடர்ந்து உங்கள் கூட பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, தொடர்ந்து உங்களுக்கு நல் காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறாருன்னா அவர் தேவ அன்பை உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஷாக்கா மராபா ஷடலா பிரேக்கெட்டாலாரா. அன்பை குறித்த நம்பிக்கை இழந்திருக்கிற இந்த உலகத்துக்கு, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆனால் அன்பை தேடி ஒவ்வொரு நாளும் அலைந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்கு, வாலிபர்கள் மட்டுமல்ல, முதியவர்கள், பெரியவர்கள், திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், எல்லா இருதயங்களுக்கும் தேவைப்படுகிறதே இந்த அன்பு தான். பாருங்களேன், ஒரு அன்பின் மலை ஊற்றப்படட்டும், ஒரு அன்பின் மலையிலே நனைகிற மறுரூபங்கள், அனுபவங்கள் உண்டாகட்டும். ஷாகாரா போரோ ஹோசா தாராபா சாலா பாராலாரா லாப்ரா சேட்டே லேப்ரே. ஒரு அன்பின் அருள் மாறி பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்படட்டும் கர்த்தாவே. Thank you Holy Spirit. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்க ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டும். எங்க ஒவ்வொருடைய இருதயங்களும் தேவ அன்பை ஆமேன் அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. தகப்பன் மூலமாய் பார்க்காத அன்பு, தாயின் மூலமாய் பார்க்காத அன்பு, உறவுகள் மூலமாய் பார்க்காத அன்பு, ஆமேன், அன்புன்ற ஒரு காரியத்தை ருசிக்காத அனாதைகளாக, ஆமேன் ஆமேன், எழும்பி வருகிற எத்தனையோ பேரை தான் கர்த்தர் தொடுகிறார். இந்த நேரத்தில் கூட தேவ அன்பு உங்கள் வாழ்க்கையை தொடுகிறது. ஷாக்லாமா தாராபா தாராபாலா லீபஹாசா டே 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 பாரா சேட்டே லேப்ரே கே சாலா பாரா. அவருடைய நிபந்தனையற்ற அன்பு இன்றைக்கு தொடட்டும், அநேகருடைய வாழ்க்கையை தொடட்டும், விடுவிக்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிற மனிதர்களை வெற்றி பெற வைக்கிற அந்த அன்பு ஆமென் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. ஷாகா பாராபா லாகா தாராபாலா பாராபாலாரா. அன்புனுடைய டைமென்ஷன் இன்றைக்கு விளங்கட்டும் கர்த்தாவே. ராபோ ஷாண்டாலா பிராகா. அது பொறுமையாக, ஆமேன் ஆமேன், அது நீடிய சாந்தமாக, பல டைமென்ஷன்ல அன்பு தன்னை காட்டிக்கொண்டே இருக்கிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இந்த ஏரியாவில் எங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுங்க பரிசுத்த ஆவியானவரே. அன்பிலே எங்களை பணக்காரர்களாக மாற்றுங்க, அன்பிலே எங்களை செல்வந்தர்களாக எழுப்புங்க கர்த்தாவே. ராபாஷா ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம் இந்த மாலை வேளையில். ஹல்லேலூயா. ஓ ஷட்டா டமாரா சண்டலாப்ரா லே பிரஹா சதரபலா கதரபலா ரர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 
கர்த்தாவே. எங்களை நீங்க தெரிந்து கொண்டீங்களே கர்த்தாவே. எங்ககிட்ட தகுதி இருக்க போயா நீங்க நேசிச்சீங்க? இல்ல. எங்ககிட்ட முழுமை இருந்த போதா எங்களிடத்துல வந்தீங்க? இல்ல.
அப்போ எங்களுக்கு நீங்கள் அதை தருவீங்கன்னா அதை தான் நாங்களும் இன்னொருத்தருக்கு தரணும். ஆனால் எங்களுக்கு முடியலை, எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஹெல்ப் மீ ஹோ லார்ட், ஹெல்ப் மீ. ஷாகா பராபா சாராபா லா பிரஹாச டாடா பாரஸ்யா ரபா லா ரா ரா ரா. பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இந்த இடத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயங்களிலே கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. ஒவ்வொரு இருதயங்களிலும் அன்பு ஊற்றப்படட்டும் இந்த மாலை வேளையில். ராமா ஷாண்டாலா ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயங்களிலே தேவ அன்பு பரிசுத்த ஆவியினாலே பொழியப்படுவதாக. ஓ மசண்டலா பிரண்டலே பிரே சேக்லேமா கதரபோ ஷட்டலா பிரண்டலே பிரே கேட்டலா பாரா லேப்ரோ சட்டானமா ஷெண்டலே பிரே லேப்ரோ ஹோசேகே தெரே போட்டலாரா. மனிதனுடைய அன்பை தேடி, மனிதனுடைய அன்புக்காய் காத்திருந்து ஒருவேளை தோல்விகளை பார்த்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்கன்னா, ஆண்டவரே தோற்காத ஒரு அன்பை இந்த மாலையில் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னை கொண்டாடுகிற ஒரு தெய்வீக அன்பை இந்த மாலையில் பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. நீ என் பார்வையில் அருமையானபடியினாலே கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்பதை அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. அன்பின் அஸ்திபாரத்தை, அன்பின் ஊற்றோடு இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கை இணைக்கப்படும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். மாம்சத்தால் சாத்தியப்படாத, மனித முயற்சிகளால் சாத்தியப்படாத, தேவ ஆவியானவரால் மாத்திரமே வெளிப்படுத்தக்கூடிய தெய்வீக தன்மைகள் இன்றைக்கு வெளியரங்கமாய் மாறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஷாண்டலாமானா லேபோ சட்டாலா பிரேகே சாலா பாராலாரா. எல்லா உள்ளத்தின் வெறுமைகள் மாறட்டும் கர்த்தாவே. எல்லா அன்பினால் ஏற்பட்ட ஆமேன் அன்பை எதிர்பார்த்து அல்லது அன்புக்கான முயற்சிகளை எடுத்து அதனால இருதயத்தில் உண்டான காயங்கள், இருதயத்தில் உண்டான வலிகள், வேதனைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே, ஆணி பாய்ந்த கரத்தினாலே இப்பொழுதே குணமடையும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மாரா சேந்தரோ ஷெடலே பிரண்டலே ப்ரோ கோட்டாரா பாராரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. இந்த அன்பின் மண்டலத்துக்குள், ஜீவனின் மண்டலத்துக்குள்ளே வந்து வாழ்வதற்கு நீங்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. Yes Daddy. Yes Daddy. Yes Daddy. நாங்கள் மரணத்தில் நிலைத்திராமல் நாங்கள் ஜீவனில் நிலைத்திருக்க, அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. சகல வெறுப்புகள் மாறட்டும், சகல கசப்புகள் மாறட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து, ஆண்டவரே நான் அந்த நபரை மன்னிக்கிறேன், ஆண்டவரே இந்த நபர் எனக்கு விரோதமாய் செய்த காரியங்களை நான் இப்பொழுதே மன்னிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. யாரோ ஒருத்தருடைய பற்றிய கசப்புகள், யாரோ ஒருத்தர்கள் உங்களுக்கு எதிராய் செய்த அந்த காரியங்கள் இன்னும் உங்க இருதயத்தை பிடித்து வைத்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வெளியே வாருங்கள். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் தான் அதுக்கு ஒரே வழி, தேவ பிரசன்னம் தான் அதுக்கு ஒரே மருந்து. உங்க மனைவியா இருக்கலாம், உங்க கணவரா இருக்கலாம், உங்க சகோதரனா இருக்கலாம், ஆமேன், யாரா வேணாலும் அது இருக்கலாம். பாருங்களேன், அவர்கள் உங்க மீது கொட்டின வெறுப்புகள், உங்கள் மீது பேசின வெறுப்பின் வார்த்தைகள், அதனால அவங்கள உண்மையா நேசிக்க முடியாத ஒரு பலவீனமாகி போன அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை, ஆமென், இந்த மாலை வேளையில் தொடட்டும் கர்த்தாவே, தொடட்டும் கர்த்தாவே. பிரசன்னம் உடைந்த காரியங்களை தொடட்டும் கர்த்தாவே, நொறுங்கின காரியங்களை பிரசன்னம் தொடட்டும் கர்த்தாவே. ஒரு விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே, இப்போதே ஒரு விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. ராப்பா ஷாதாராபாலா கத்தாரா. அனாதைகளாய் வாழ்ந்தது நிமித்தம், தகப்பனற்று வாழ்ந்தது நிமித்தம், தாயின் சிநேகத்தை பெறாமல் வாழ்ந்தது நிமித்தம், ஆண்டவரே உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா வடுக்களும் காயங்களும் குணமடைவதாக கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போதே குணமாக்கும் கல்வாரியின் அன்பு இருதயங்களுக்குள் கிரியை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். உள்ளங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஓ மசகலா பிரசேகே, ஓ மசண்டா லபோஷேகே லேப்ரெண்டலே பராபாலாரா லிப்ரஹா சண்டேல மந்தரோ செண்டலேப்ரே. ஓ
I speak your loving presence, Father. I speak your loving touch in this place, Father. Hallelujah. I speak your loving presence and the loving touch, Father. மகன் வரும்பொழுது ஓடி அவனை அணைத்து ஓடி அவனை முத்தமிட்ட அந்த அன்பு. ஹalleluya, hallelujah, hallelujah. ஆண்டவரே, இந்த நாள், இந்த வேலை, இந்த இரவு ஒரு பெரிய என்கவுண்டர்ஸ் நடக்கட்டும் கர்த்தாவே. ஆமென், ஆமென். அன்பினுடைய ஆமென் ஒரு டைமென்ஷனுக்குள்ள நாங்க இன்னும் முன்னேறி செல்லும்படியான பரிசுத்த ஆவியானவருடைய சந்திப்புகள் நிறைக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ராமோ சாட்டாரா மண்டலபாரா லேப்ரோ செண்டலே பிரசெட்டானா na 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 na. Oh, we praise you, Jesus. Oh, we praise you, Jesus. Thank you, Daddy. இருதயத்தை நீங்க பலப்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா. உள்ளங்களை ஸ்திரப்படுத்துவதற்காக நன்றி அப்பா. ஹோலி ஸ்பிரிட், உங்க மினிஸ்ட்ரி தொடர்ந்து நடக்கட்டும் சுவாமி. போகும் வழியிலே சுகமாக்குங்க, வீட்டுக்குள்ள போகும்போதே குணமாக்குங்க. இன்று இரவு உறங்கும் போதே ஒரு பெரிய ஹீலிங்ஸ் நடக்கட்டும் கர்த்தாவே. காலையில் எழும்பும் போது ஒரு புதிய சிந்தையோடு எழும்ப கடவுள் கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. ஓ, நீர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இது போதனை ரொம்ப நல்லது. ஏன்னா போதனை இருந்தால் தான், ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் எதாவது கட்ட முடியும். பட் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆமென். ஹோலி ஸ்பிரிட்டை கேளுங்க. ஏன் அந்த ஆளை எனக்கு பிடிக்கல, ஏன் இது எனக்கு முடியலை, ஒவ்வொன்றையும் என்கவுண்டர் அவரோட பேசி பேசி அந்த கான்வர்சேஷன் மூலம் தான் ஹார்ட் என்ன பண்ண முடியும், சரிப்படுத்த முடியும். பாருங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களால் முடியாததை அவர் சொன்ன மாதிரி தெரியும். ஆனால் அது அவரோட சேர்ந்தா முடியாத ஒரு விஷயம் கிடையாது. இதெல்லாம் எப்படிங்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. முடியாதுன்றதே நல்ல ரெவலேஷன் தான். ஆனால் இப்போ அவரோடு சேர்ந்து இதில் நான் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக அதில் சாத்தியமாக ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ அன்பை நீங்கள் வாரி இறைப்பீர்கள். அன்புக்காக ஏங்கி நின்ற நாட்கள்லாம் போய் நீங்களே என்ன பண்ண போகிறீங்க, அன்பை வாரி அநேகருக்கு இறைக்க போகிறீங்க. அன்பின் அடையாளமாய் கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க, ஆனால் இப்போவுமே பாருங்க, கொலை செய்கிறவன் அளவுக்கு துணிந்த ஒரு இருதயம் தான் பவுலுடைய இருதயம். ஆனால் அன்பின் அப்போஸ்தலனாக மாற்றி விட்டார். ஆமென். கர்த்தர் அந்த மாதிரி தான் நமக்குள்ளே தேவ அன்பு கிரியை செய்து நம்மை ஏற்றுக்கொண்டு ஒரு செல்ஃப் அக்செப்ட்னஸ் மட்டும் வராமல் நாம பிறரை நேசிக்கிற அளவிற்கு தேவ அன்பு நமக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். பிரைஸ் காட். ஓகே, கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். லவ் கிவ்ஸ். ஆமென். ஆஃபரிங்ஸினுடைய முக்கியமான நோக்கம் நேசம் தான், வேற ஒன்றுமே கிடையாது. தேவனுடைய அன்பு எனக்கு கொடுத்தது நானும் கொடுக்கிறேன் அப்படின்றது தான் அதனுடைய அடையாளம். பாருங்க. ஸோ கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கு கொடுக்க போகிறோம்.